இந்த காலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அதிக அன்போடு தாழ்மையோடு உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்தி வரவேற்று, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாய், அதிசயமான ஒரு மாதமாய், அநேக நாட்களில் இருதயத்தில் இருக்கிற விருப்பத்திற்கு வழி வகுக்கிற ஒரு மாதமாய், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் தியானிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்துட்டு அதனுடைய கடைசி வரியை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமோ? 914வது பக்கம், பழைய ஏற்பாடு, எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வார்த்தை பிளஸ் கடைசி வரி. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இன்னைக்கு செய்தி, உங்க காயங்களை ஆற்றுவேன். அதுதான் தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்ன தேவனுடைய வார்த்தை. அருமையானவர்களே, இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற அநேகர், இந்த நேரலையில் இருக்கிற அநேகர் பலவிதமான காயத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காயங்கள். உடம்புல பாருங்க, நிறைய பார்ட்ஸ் ஆஃப் பாடி இருக்கு. ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கு தனித்தனியாக. கை ஒரு பகுதி, கால் ஒரு பகுதி, முகம் ஒரு பகுதி, முதுகு ஒரு பகுதி, இன்னும் ஒவ்வொரு தனிப்பட்ட பகுதிகள் இருக்கு. காயங்கிறது ஒவ்வொரு பகுதியிலையும் படும். கையில் சில பேருக்கு காயம் இருக்கும், சிலருக்கு விரலில் காயம் இருக்கும், சிலருக்கு நகத்தில் காயம் இருக்கும், சிலருக்கு கண்ணில் காயம் இருக்கும், சிலருக்கு வாயில் காயம் இருக்கும், சிலருக்கு கழுத்தில் காயம் இருக்கும், சிலருக்கு முதுகில் காயம் இருக்கும், சிலருக்கு கால்களில் இருக்கும், தலையில் சில பேருக்கு காயம் இருக்கும், சிலருக்கு உள்பகுதியில் காயம் இருக்கும். அநேக உள்பகுதிகள் பாதிக்கப்பட்டு ரணமாக கட்டின்னு சொல்லுவாங்க, கட்டி வந்திருக்கு, அதனால அந்த உடம்புல சலம் பிடிச்சிருக்கு. இப்படியெல்லாம் பலவிதமான காயங்களை நம்ம உலகத்தில் சொல்லி நம்ம கேட்குறோம். இன்னைக்கு வேதமும் அதை சொல்லுகிறது, உன் காயங்களை நான் ஆற்றுவேன். அப்போ யாரெல்லாம் இந்த இடத்துல காயப்பட்டு வந்திருக்கிறீங்க? ஒருவேளை எனக்கு காயமே இல்லைங்க, ஆனால் அடுத்தவங்க பேசினது என் மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு. இன்றைக்கு மனதளவில் காயப்பட்டவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. ஏன்னா உடம்புல காயம் இல்லை, ஆனால் மனதில் காயம் இருக்குது, உணர்வில் காயம் இருக்குது, உணர்ச்சியில் காயம் இருக்குது. உங்களுடைய செயல்களில் ஏதாவது ஒரு குறையை சொல்லி குற்றப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கலக்கத்தை கொண்டு வந்து உங்களை காயப்படுத்தி அநேகர் இன்றைக்கு சிரித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் மனதிலேயோ அல்லது உணர்விலேயோ அல்லது உடல்நிலையிலையோ நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த முதல் நாளில் உங்களோடு பேச கர்த்தர் என்னை உந்தி தள்ளி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு மேல் வசனத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். 16வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன்னை இதுவரை யாரெல்லாம் பட்சித்தார்கள், யார் உன்னை வேதனைப்படுத்தினார்கள், யார் உன்னை துரத்தி துரத்தி சுதந்திரத்தில் இராதபடி துரத்தினார்கள், யாரால நீ காயப்படுத்தப்பட்ட, யாரால நீ வேதனைப்படுத்தப்பட்ட, யாரால நீ அழுது கொண்டு இருக்கிற, யார் உன்னுடைய வாழ்க்கையில மனமடிவை உண்டாக்கும்படி இருக்கிறார்கள், அவர்கள் தான் உங்களை பட்சிக்கிறவர்கள். அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உனக்கு வேதனையாய் இருந்தவங்க எல்லாமே இந்த நாட்களில் பட்சிக்கப்படுவார்கள், அழிந்து போவார்கள், இல் பொருளாய் போவார்கள், இல்லாமல் போவார்கள், துரத்தி அடிக்கப்படுவார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, உன் சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். உனக்கு யாரெல்லாம் சத்துருவா இருக்கிறான், யாரெல்லாம் உனக்கு வேதனையா இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் இந்த மாசத்துல கர்த்தர் சிறைப்பிடிப்பார். உன்னை சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை வளர விடாதபடி, இருக்க விடாதபடி உன்னை யாரெல்லாம் சூறையாடினார்களோ, அப்படின்னா உன்னை துரத்தி அடித்தார்களோ. பாருங்க, தாவீது பிரயாசப்பட்டு கல்யாணம் முடிச்சான். அவன் பிரயாசத்திற்கு அளவே கிடையாது. முதல்ல சவுல் மூத்த மகளை தர்றேன்னு சொன்னான். நீ கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வந்தேன்னா உனக்கு என்ன கொடுக்குறேன், மூத்த மகளை தருகிறேன்னு சொன்னேன். ஆனால் கொடுத்தானா? ஏமாத்திட்டேன். எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க. ஜெயிச்சுட்டு வந்தா பொண்ணு தர்றேன்னு தானே சொன்னேன், ஆனால் பொண்ணை கொடுக்கல, ஏமாத்திட்டேன்.
அரசாங்கத்தில் அதிகாரியாக அவன் இருந்ததுனால, அரசனாக இருந்ததுனால, ஒரு சாதாரண குடிமகனாய் தாவீது இருக்கிறாரு. அதனால அவர் கேட்க முடியல, எதிர்த்து போய் ஏன்ப்பா சொன்னது பொண்ணு, அவனை ஜெயிச்சா பொண்ணு தர்றேன்னு தானே சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்த, வேற ஒருத்தையும் ஜெயிச்சிருந்தா கொடுத்துருப்பியே. இப்போ நான் ஒரு இல்லாதவன், என் தகப்பன் அன்பு இல்லாதவன், அண்ணன் தம்பியோடைய அன்பு இல்லாதவன், எனக்குன்னு கேள்வி கேட்க யாருமே இல்லாததுனால எனக்கு தராமல் போயிட்டேன்னு சொல்லி அவன் மனசளவில் நினச்சிருப்பேன், வருத்தப்பட்டிருப்பேன். ஆனால் அந்த அனௌன்ஸ் பண்ணி விளம்பரப்படுத்தப்பட்ட அந்த பொண்ணு இவனுக்கு கிடைக்கல, வேறொருத்தனுக்கு கொடுத்தார்கள். எவ்வளோ பெரிய ஏமாற்றம் பாருங்க, எவ்வளோ பெரிய வேதனை அவனுடைய வாழ்க்கையில். முதல் காரியத்திலே அவன் தோல்வி அடைந்தான். ரெண்டாவது முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனை எப்படியாவது பெலிஸ்தீர்களிடையே ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது சவுலுடைய திட்டமும் தீர்மானமும் உள் நோக்கமுமாக இருந்துச்சு. அதுக்காக இவனை 100 நுனித்தோலை கொண்டு வந்து கொடுத்தேன்னா உனக்கு 2வது மகளான மீகாலை தருகிறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அவனோடு ஒப்பந்தம் பண்ணுவான், அவனோடு என்ன செய்வான், பேசுவேன், அநேகரை பேச வைப்பான். ஆனால் அவன் 200 பேரை கொன்று நுனித்தோள்களை கொண்டு வந்து நிறுத்து கொடுத்தாலும் அந்த பொண்ணை திருமணம் முடித்த அன்னைக்கே அவன் அந்த இடத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டான், துரத்தி விரட்டி விடப்பட்டான். அவன் அந்த தேசத்தை விட்டு, தன் எல்லையை விட்டு, தன் சுதந்திரத்தை விட்டு, அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் இடத்தை விட்டு, திருமணம் முடித்த மனைவியை விட்டு, அவன் கனவுகள், அவன் நினைவுகள் எல்லாவற்றையும் விட்டு அவன் என்ன செய்யப்பட்டான், துரத்தி அடுத்த தேசத்துக்கு துரத்தி அடிக்கப்பட்டான். அதைத்தான் இங்கே வேதம் சொல்கிறது, உன்னை சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள். இது போல உங்க கனவெல்லாம் இன்னைக்கு சூறையாடிச்சா, உங்க வாழ்க்கையில சூறை அப்படின்னா பெரிய கோராவரி காற்று மோதி அல்லது பெரிய சுனாமி உங்க வாழ்க்கையில மோதி ஏதோ ஒரு விதத்துல நீங்க சூறையாடப்பட்டு போய் நீங்க நினைக்காத சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்து இன்னைக்கு துயரத்தின் ஆழத்துல, வேதனையின் ஆழத்துல, கண்ணீரின் ஆழத்துல கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். அதைத்தான் அவர் காயம் என்று சொல்றார். இப்ப சூறையாடப்பட்டான், அவனை துரத்தி அடிக்கும் பொழுது எவ்வளவு மனவேதனை. அவன் உடம்புல நல்லா தான் இருக்கு, 200 பேர்த்த கொல்லக்கூடிய தைரியம் உள்ளவன் தான், கோலியாத்தை கொல்லக்கூடிய தைரியம் உள்ளவன் தான். ஆனால் அவனுக்கு வாழ்க்கை துணையாய் வந்தவளை பார்க்க முடியாதபடி, பேச முடியாதபடி அவன் துரத்தி அடிக்கப்பட்டு அடுத்த தேசத்துக்கு போய் தஞ்சம் புகுந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய மனதில் எவ்வளவு பெரிய காயம் வந்திருக்கும், எவ்வளவு பெரிய வேதனை வந்திருக்கும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கும், எவ்வளவு பெரிய மன வருத்தம் வந்திருக்கும் பாருங்க. ஆசைப்பட்டதை அடைய முடியாதபடி, ஆசைப்பட்ட இடத்துல வாழ முடியாதபடி, ஆசைப்பட்ட காரியங்கள் கைகூடாதபடி அவன் துரத்தி சூறையாடப்பட்டு வெளி தேசத்துல, வெளி இடத்துல அவன் பார்த்தீங்கன்னா அவன் பைத்தியக்கார ரூபம் கொண்டான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பைத்திய சேட்டைக்காரர்கள் என்னிடத்துல இல்லையா என்று ஆகீஸ் ராஜா சொல்ற அளவுக்கு இவன் ஒரு மனிதனாய் துரத்தப்பட்டான். இதைத்தான் இங்க வேதம் சொல்லுது, உன்னை சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிறவர்கள் அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். உன்னை யாரெல்லாம் கொள்ளையடிச்சு உன் சொத்துக்களை பூரா கொள்ளையடிச்சு, உன் வருமானத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு, உன் சந்தோஷத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு, உன் சமாதானத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு உன்னை இந்த நாட்களில் வாழ விடாதபடி வாழா வெட்டி போல உன்னை உட்கார பண்ணி இருக்கிறவர்கள் தான் உன்னை கொள்ளையாடினவர்கள். அவர்களையும் கர்த்தர் சொல்றார், கொள்ளையாடினவர்கள் கொள்ளையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையடித்தவர்கள் கொள்ளையடிக்கப்படுவார்கள். அப்ப இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். பட்சிக்கிறவர்களை நான் பட்சிப்பேன், சத்துருக்களை சிறைப்படுத்துவேன், உன்னை சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிறவர்கள் அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். இத்தனை காரியத்தை செஞ்சு நான் உனக்கு காயம் கட்டக்கூடிய கர்த்தராக வெளிப்படுவேன். எந்த விதத்தில் நீ பாதிக்கப்பட்டிருந்தாலும், சொந்த கணவனால் நீ பாதிக்கப்பட்டாலும், சொந்த மனைவியால் நீ பாதிக்கப்பட்டாலும், சொந்த மகனால் நீ பாதிக்கப்பட்டாலும், சொந்த மகளால் நீ பாதிக்கப்பட்டாலும், அல்லது உன்னுடைய குடும்பத்தாரால நீ பாதிக்கப்பட்டாலும், அல்லது வேலை பார்க்கிற இடத்துல நீ பாதிக்கப்பட்டாலும், எந்த இடத்துல நீ பாதிக்கப்பட்டிருந்தாலும் யுத்தம் கர்த்தருடையது தம்பி தங்கச்சி. வேதம் சொல்லுது, நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. அருமையானவர்களே, இங்க வேதத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள், தாவீது தன்னுடைய சொந்த மகனாலே காயப்படுத்தப்பட்டார். அப்சலோம் ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு அவனை துரத்தி அடித்தான். அவன் ஊர் விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம், வனாந்தரத்துல போய் அலைந்தானா. எவ்வளவு வருத்தம் இருக்கும் பாருங்க. சொந்த மகன், ஒரு பக்கம் மாமனாரால் அவன் பாதிக்கப்பட்டான், அடுத்து பார்த்தீங்கன்னா மகனால அவன் பாதிக்கப்பட்டான். சொந்த மகனே ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு, சொந்த மகனே தனக்கு விரோதமாக எழும்பி
ஜனங்களை தன்வகப்படுத்தி இழுத்து கொள்ளும் பொழுது அவன் மனதில் எவ்வளவு வருத்தம், வேதனை, துக்கம், கண்ணீர் இருந்திருக்கும் பாருங்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தாராலேயே காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் வெளியே சொல்லவே மாட்டீங்க. உன் கணவனால் நீ பட்ட காயம் வெளியில் தெரியாது, உன் மனைவியால் நீ பட்ட காயம் வெளியே தெரியாது, உன் குடும்பத்தாரே உன்னை காயப்படுத்தினது வெளியே தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த காயங்களை அறிந்துதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் காயங்களை நான் ஆற்றுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? வேதத்தில் எப்படியெல்லாம் காயத்தை அவர் ஆற்றினார். இன்றைக்கு நிச்சயமாய் ஒரு ஆறுதலான வார்த்தையை தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை உந்தி தள்ளி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நிச்சயமா உங்க காயம் ஆறும். கீழையாத்தின் பிசின் தைலமாய் கர்த்தர் இறங்குவார். ரண வேதனைகள் மாறும். இருதயத்தில் இருக்கிற துயரத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். பல நாட்கள் நீ வடித்த கண்ணீருக்கு இந்த நாளிலே முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இனி நீ அழுது கொண்டு இராதபடி உன் கண்ணீரை நிரந்தரமாய் கர்த்தர் துடைத்து உன்னை ஆனந்த களிப்பினால் கர்த்தர் மாற்றுவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 23:29 ஏற்கனவே நம்ம பல முறை அந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். மீண்டும் இந்த செய்திக்கு ஆதாரமாக 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஐயோ, பக்க நம்பர் 789. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். இதில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, காரணமில்லாத காயம். காரணத்தோடு ஒரு காயம் பட்டாலும், நான் தான் போனேன், தடுமாறி விழுந்துட்டேன், என் மேல தான் தப்பு, கத்தி என் மேல விழுகலை, கத்தி மேல நான் தான் விழுந்தேன், முள்ளு என்னைய குத்தலை, நான் தான் முள்ளை மிதிச்சிட்டேன், அது என்னை குத்திருச்சு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த காயம் என்னால தான் வந்துச்சு. பாருங்க, சிலுவையில் 2 கல்வர்கள் இயேசுவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றேன், நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் உன்னையும் விடுவிச்சுக்க எங்களையும் விடுவியும் என்று துணிகரமாய் பேசினான். ஆனால் இன்னொரு கல்வன் அழகாய் பேசுறேன், நம்மளோ நியாயமாய் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் அவரோ ஒரு அநியாயமும் செய்யப்படலை. நம்ம தண்டிக்கப்பட்டதுக்கு நியாயம் இருக்கு, காரணம் இருக்கு. நம்ம திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், நம்ம இந்த உலகத்துல அட்டுழியம் பண்ணி இருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம், அதனால நம்ம நியாயமாய் தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு வந்திருக்கிற தண்டனை, சிலுவை தண்டனை நியாயம். ஆனால் இவர் அநியாயமான ஒன்றையும் செய்யவில்லையே, இவருக்கு இந்த தண்டனை வந்திருக்கு. நீ தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறேன்னு ஒரு கள்ளன் தன்னுடைய நிலையை அவன் ஒத்துக்கொண்டான். அப்ப அவனுக்கு வந்திருக்கிற காயம் நியாயமான காயம். அவனுக்கே தெரியுது நம்ம பட்டிருக்கிற காயத்துக்கு காரணம் நாம தான். இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களில அநேகர் காயப்பட்டதுக்கு காரணம் இன்னொருத்தர் அல்ல, நாம தான் காரணம். காயத்துக்கு காரணம் எதனால? நம்முடைய தாழ்மை நம்மகிட்ட இல்லாததுனால காயம், பொறுத்து போகாததுனால காயம், விட்டு கொடுக்காததுனால காயம், அன்பு செலுத்தாததுனால காயம், இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அநேகருக்குள்ள காயம் வந்திருக்கு. அதப்ப இந்த காயம்லாம் காரணமுள்ள காயம். ஆனா இங்க வேதம் சொல்லுது, காரணமில்லாத காயங்கள். நீங்க சொல்லுவீங்க, நான் எதுவுமே செய்யலைங்க, சம்பந்தமே இல்லாம என்னை வேதனைப்படுத்துறாங்க, சம்பந்தமே இல்லாம என்னை கஷ்டப்படுத்துறாங்க, சம்பந்தமே இல்லாம என் மேல கல் எறிகிறாங்க, சம்பந்தமே இல்லாம என்னுடைய வாழ்க்கையில என்ன சூறையாடுறாங்க, என் வாழ்க்கை, என் பொருள்களை சூறையாடுறாங்க. இதுதான் காரணமே இல்லாத காயங்கள். அப்ப காரணத்தோடு நீ காயப்பட்டிருந்தாலும் சரி, காரணம் இல்லாமல் காயப்பட்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு 2 காயங்களையும் கர்த்தரை ஆற்றும்படி அவர் இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை செய்ய போகிறார். சங்கீதங்க இது லூக்கா புஸ்தகம், தேங்க்யூ லார்ட், 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கலாமா? அங்கு ஒரு மனிதன் எங்கே இருந்து எங்க போய் எப்படி காயப்பட்டான் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. பக்க நம்பர் 97. எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்வோம், எல்லாரும் இதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம வேகமா போறதை விட நிறுத்தி நிதானமாய் தெளிவாய் போனால் அநேக நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் பக்க நம்பர் 97 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? இயேசு பிரதியுத்தாரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இங்க பாருங்க, ஒரு மனிதன் பிரயாணத்தை இங்க வேதம் சொல்லுது. அவன் எங்கே இருந்து எங்கே போறான்? எருசலேம் என்கிற பரிசுத்த நகரத்திலிருந்து, எருசலேம் என்கிற பாதுகாப்பான ஒரு நகரத்திலிருந்து, எருசலேம் என்கிற தேவனுடைய பட்டணத்திலிருந்து, இசைவினைப்பான பட்டணத்திலிருந்து எரிகோ என்கிற சபிக்கப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி அவன் பிரயாணம் பண்ணினான்.
நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மாசத்துல ஆசீர்வாதமான இடத்துல இருந்து ஆசீர்வாதம் இல்லாத இடத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது. அப்படின்னு நல்ல இடத்துல இருந்து கெட்ட இடத்தை நோக்கி போவது, நல்ல வேலையிலிருந்து கெட்ட வேலையை நோக்கி போவது, நல்ல சிந்தையிலிருந்து கெட்ட சிந்தையை நோக்கி போவது, நல்லதை பார்ப்பதை விட்டு விட்டு கெட்டதை பார்க்க போவது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் தங்களுடைய கைகளிலேயே என்ன பண்ணிருக்காங்க, ஃபோனை வைத்துக்கிட்டு நல்ல காரியத்தை பார்க்கத்தான் அந்த ஃபோனு நம்ம கையில் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே உள்ளே போனால் நிறைய கெட்ட காரியங்கள் உள்ளே இருக்குது. அப்போ எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனது மாதிரி தவறான பாதையில் அந்த செல் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது. இது போல தாங்க நல்ல நண்பர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, கெட்ட நண்பர்களும் இருக்காங்க. நல்ல ஆலோசனையும் இந்த உலகத்தில் இருக்குது, கெட்ட ஆலோசனையும் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எருசலேம் என்கிற பரிசுத்த பட்டணத்தில் இருந்து எரிகோ என்கிற சபிக்கப்பட்ட பட்டணத்துக்குள்ள நம்ம ஒரு நாளும் போகக்கூடாது. சாபமான வழியில் நம்ம ஒரு நாளும் நடக்கக்கூடாது. உபாகமம் புஸ்தகம் 28 முதல் 15 வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால் சாபங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ பாட்டிச்சோம்னா நேரம் ஆயிரும். நீங்கள் வீட்டில் போய் அதெல்லாம் தியானித்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் என்னென்ன காரியங்களை செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவான், ஒரு மனுஷன் என்னென்ன காரியங்களை செய்தால் அவன் சபிக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்துக்கு என்னென்ன வழி இருக்குதோ அந்த வழியில நம்ம நடந்து போனோம்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்தெந்த வழியில போனா சாபம் வரும்னு நமக்கு தெரியுதோ அந்தந்த வழியில நம்ம போனோம்னா சாபத்துக்கு நம்ம சொந்தக்காரர்களாய் மாறிடுவோம். அதனால சாபத்தை நம்ம செய்யாதபடி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விலகி கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. இங்க பாருங்க, இவன் புறப்பட்ட இடம் நல்ல இடம், ஆனால் போன இடம் சாபமான இடம். அதே போலதான் நகோமியும் செய்தார்கள். நகோமி எருசலேமிலிருந்து எங்க போனாங்க, மோவாப்பு தேசத்துக்கு போனாங்க. அவங்க போறப்ப அழகான தன் கணவனோடு போனாங்க, 2 அருமையான பையனோடு கூட போனாங்க. போகும் பொழுது காரணம் சொல்றாங்க, எருசலேமில் பஞ்சம், பெத்லகேமில் பஞ்சம், பெத்லகேமில் உணவு இல்லாத ஒரு சூழ்நிலையினால அவங்க மோவாப் தேசத்தை தஞ்சமாய் புகுந்து கொள்ள தேடிக்கொண்டார்கள். அடைக்கல பட்டணமாக மோவாப் தேசத்துக்கு போனார்கள். அவ சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை குறைவுள்ளவளாய் மாற்றினார். அப்ப அருமையானவர்களே, இந்த வார்த்தையை அவ சொல்றா, ஆனா அது உண்மை அல்ல. கர்த்தர் குறைவுபடுத்துகிறவர் அல்ல. இவள் தான் அந்த பட்டணத்துல போய் குறைவுபட காரணமாய் மாறிட்டா. யோபு சொல்கிற வார்த்தையை நீங்க இதோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொல்றார். அவ சொல்றா, நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை குறைவுள்ளவளாய் மாற்றினார். அருமையானவர்களே, 2 வார்த்தையுமே தவறு. யோபு சொன்னது தவறு. எப்படின்னா, கர்த்தர் கொடுக்கிறவர், அவர் எடுக்கிறவர் கிடையாது. அவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்ப இந்த எடுத்தார் என்கிற வார்த்தை அது சரியான பொருளுடைய வார்த்தை அல்ல. அங்க எடுத்தது யார் என்று வேதம் சொல்லுகிறது, சாத்தான் தான். யோபுவுடைய பிள்ளைகளை, யோபுவுடைய ஆடுகளை, யோபுவுடைய மாடுகளை, யோபுவுடைய ஒட்டகங்களை, யோபுவுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் சாத்தான் தான் அவனை விட்டு எடுத்தானே ஒழிய கர்த்தர் எடுக்கவில்லை. அப்ப அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, கர்த்தர் கொடுத்துட்டு கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. நாமும் இப்படி தாங்க இன்னைக்கு எல்லா காரியத்துக்கும் கர்த்தரையே நம்ம சொல்றது. அவர் இப்படி செஞ்சுட்டார், அவர் இப்படி கொடுத்துட்டார், அவர் இப்படி நடத்திட்டார், அவர் எனக்கு இதை கொடுத்துட்டார், அவர் இதை செஞ்சுட்டார். எல்லாம் அருமையானவர்களே, எதற்கு எடுத்தாலும் நம்ம அவரை சொல்லக்கூடாது. அதனாலதான் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. அப்ப நம்ம கர்த்தருடைய நாமத்தை எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லணும். எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் என்று சொல்லக்கூடாது தம்பி தங்கச்சி. அதனாலதான் இந்த வார்த்தையை கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லிட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவன் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு. அருமையானவர்களே, இங்க பாருங்க, இவன் எரிகோவில் பெறப்பட்டான். அப்ப எரிகோவில் பஞ்சமானாலும் இருந்திருக்கணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் சொல்றேன், எவ்வளவு கஷ்டமானாலும் சபையோடு இருக்கணும், எவ்வளவு கஷ்டமானாலும் உங்க குடும்பத்தோடு இருக்கணும், எவ்வளவு கஷ்டமானாலும் எவ்வளவு தரித்திரமானாலும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது, பரிசுத்தத்தை விட்டுறக்கூடாது. ஒரு நாளும் நம்ம பின்னிட்டு பார்க்க கூடாது. எருசலேமில் பஞ்சம் வந்துட்டா உடனே எரிகோவுக்கு போயிடுறதா? எருசலேமில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் உயிர் வாழ்றாங்களே. எருசலேமில் கர்த்தர் இருக்கிறார், எருசலேமில் ஆலயம் இருக்கு, எருசலேமில் சபை இருக்கு, எருசலேமில் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் அவன் மறந்துட்டு மோவாபிய நோட்டுக்கு எரிகோவுக்கும் போனா எப்படிங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? இன்னைக்கு கர்த்தருக்கு விட்டுட்டு நம்ம வாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு போனோம்னா
அந்த வாய்ப்பு ஒரு நாளில் நழுவி போய்விடும். அது நம்முடைய வாழ்க்கையில ஆபத்தாய் மாறி போய்விடும். இப்ப கல்வர் கையில் அகப்பட்டான். இந்த கல்வர் யாரு? சாத்தான். வேதம் சொல்லுது, திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். எப்பயுமே பிசாசு நன்மை செய்ய வரமாட்டான். அவன் திருடன் என்று வேதம் சொல்கிறது. அவன் சோதனைக்காரன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் அழிக்கிறவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் பிசாசு கொண்டு வர்றான். வேதம் சொல்லுது, பொல்லாங்கினால் தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவர் சோதிப்பாரு, ஆனா நன்மையினால் தான் சோதிப்பாரே ஒழிய பொல்லாங்கினால் உனக்கு ஒரு ஆபத்தை கொடுத்து சோதிக்க மாட்டார். எந்த தகப்பனும் தான் பிள்ளையை சோதித்து பார்க்கறதுக்காக கரண்ட்ல கை வைக்க சொல்ல மாட்டாங்க. எந்த தகப்பனாவது சொல்லுவாங்களா? பிள்ளையை கரண்ட்ல கை வச்சு பாரு, அவனுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக கரண்ட்ல கை வைக்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறவங்க ஆபத்தான விளையாட்டுல பிள்ளைகளை கொண்டு போக மாட்டாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது, பொல்லாங்கினால் அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப சோதனையே நம்ம சகிக்கும் பொழுது பாக்கியவானாய் மாறிடுவோம். அப்ப இந்த பயங்கரமான சோதனை யார் கொண்டு வர்றது? பிசாசு தான் கொண்டு வருவான். அவன் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆபத்தை விளைவிக்கிறவன். சூறாவளியை போல நம்மை தாக்குகிறவன் அவன் தான். அவனுடைய கிரிகள் தான் நமக்கு டேமேஜை உண்டாக்கும். அருமையான தம்பி தங்கச்சி, இப்ப பாருங்களேன், வேதம் சொல்லுது, கல்வர் கையில் அகப்பட்டான். அவ்வளவுதான் இவன் நடந்த சம்பவம். அந்த கல்வர்கள் என்ன செய்தார்களா? லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இப்போ வந்த பிள்ளைங்க எடுத்து பாருங்க. லூக்கா 10:30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். நாமும் கூட இந்த ஆகஸ்ட் மாதத்துல கள்ளர் கையில அகப்பற்றக்கூடாது, திருடன் கையில அகப்பற்றக்கூடாது, சத்துரு கையில அகப்பற்றக்கூடாது. நீங்க சொல்லணும், கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நான் விழுகிறேன். தாவீது சொல்றார் அல்லவா, கொடிய இடுக்கணில் அகப்பட்டேன், நான் மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, நான் கர்த்தருடைய கையில விழுகிறேன், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. பார்த்தீங்களா? அழகான ஒரு வேர்டு. அவர் அழகா சொல்றார், நான் மனுஷன் கையில போய் விழ மாட்டேன், சத்துரு கையில போய் நான் விழ மாட்டேன், எனக்கு எதிரிட்டு நிற்கிற மனுஷன் கையில போய் என் ஜீவனுக்காய் நான் விழ மாட்டேன், நான் இரக்கங்களின் பிதாவாகிய கர்த்தருடைய கரத்துல நான் விழுகிறேன். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே கிடையாது. அவர் இரக்கத்துல பேர் பெற்றவர், இரக்கத்துல அவர் சிகரம், அவர் இரக்கம் முடிவில்லாத இரக்கம். அதனால அவர் பாதத்துல நான் விழுந்துடுறேன்ட்டு தாவீது கடைசியில கர்த்தருடைய பாதத்துல விழுந்துட்டான். 3 உபாதையில 3வது உபாதை, கர்த்தருடைய கரத்திலே நான் விழுகிறேன், அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, பிசாசு ஒரு மனுஷனை தொட்ட உடனே என்ன நடக்குது பாருங்களே, அவனை காயப்படுத்தி, அவனை என்ன பண்ணா காயப்படுத்தி குற்றுயிராக. அப்ப பிசாசு ஒரு மனுஷனை எப்படி மாத்துறான்? குத்துயிராக. அப்படின்னா உயிர் போற அளவுக்கு கொண்டு போய் டேமேஜ், சேதாரத்தை உருவாக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் வருதுன்னா சொல்லுவாங்க, செத்து போயிடலான்னு நினைக்கிறேன் பிரதர், வாழவே எனக்கு பிடிக்கல பிரதர், எங்க குடும்பமாவே நாங்க என்ன செஞ்சிடறோம், செத்தரலான்னு நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையை உருவாக்குறவன் எல்லாம் பிசாசுடைய கிரிகை. நம்ம கண்டுபிடிக்கணும், இது யாருடைய கிரிகை, இது யாருடைய நடத்துதல் என்பதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம அதுக்காக ஜெபித்து ஜெயம் பெற கர்த்தர் நம்ம இந்த கால வேளையில உணர்த்துறாரு. இங்க பாருங்களே, காயப்படுத்தின மட்டும் பார்த்தாதான் குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டான். அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷனை அவன் சேதப்படுத்தியிருந்தா அவன் குற்றுயிராய் கொலை உயிராய் மாறி இருப்பான். அருமையான தம்பி தங்கச்சி, ஒருவேளை இன்னைக்கு குத்துயிராய் கொலை உயிராய் இங்க வந்து இருக்கிறீங்களா? வாழவே எனக்கு பிடிக்கல, வாழ்வதற்கு வழியே எனக்கு தெரியல, என் உடம்புல இருக்கிற ப்ராப்ளங்கள், அத்தனை ப்ராப்ளங்களையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு திக்கு தெரியல, எப்படி இந்த உலகத்துல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதுன்னு தெரியல, என்ன செய்வதென்றே தெரியல என்று சொல்லி கேள்விகளோடு இந்த காலை வேளையில 8வது மாதத்துல இந்த 3ஆம் தேதியில இந்த மதியான வேளையில நீ உட்கார்ந்து இருக்கிறாய் என்று சொன்னார், உன் மேல மனதுருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் தான் இந்த வார்த்தையை எனக்கு தெளிவா சொன்னாரு. நான் இன்னைக்கு காயம் கட்ட போறேன். நிறைய பிள்ளைகள் மனதில், உணர்வுல, ஆவியில காயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள காயத்தை கட்டுவது தான் இன்னைக்கு எனக்கு பிரதானமான வேலையாய் நான் இறங்கி வரப்போகிறேன். அன்றை காயம் கட்டக்கூடிய நல்ல சமாரியனாக அவர் இறங்கி வரப்போகிறார். பாருங்களேன், இங்கு வேதம் சொல்லுது பாருங்கள், காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டான். இனிமேல் அவன் நடக்க முடியாது, அவன் ரத்தம் எல்லாம் வெளியேறி போய் கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் துடிச்சு செத்துருவான். அதனால இவன்கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை, இவனை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா இவன் எரிகோவுக்கு போய்கிட்டு இருக்கிறான், பின்மாற்றத்துல போய்கொண்டு இருக்கிறான், பாவத்துல போய்கொண்டு இருக்கிறான், அசுத்தத்துல போய்கொண்டு இருக்கிறான். இவருடைய மேய்ப்பன் இவரை வந்து தேடி வரமாட்டாருன்னு சொல்லி குற்றுயிராய் அங்கனே ரோட்ல போட்டுட்டு அவன் போயிட்டான், பிசாசானவன். ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அங்க தற்செயலாக
2 பேர் வர்றாங்க. அது வேதம் சொல்லுது தற்செயலாய், எதிர்பாராத வேலையில, நினைத்து பார்த்திராத வேலையில, யோசித்து பார்த்திராத வேலையில, நமக்கு வாய்ப்பே வசதியே இல்லாத ஒரு வேலையில, அதான் தற்செயலான வேலை. நமக்கு அப்படிதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார், தற்செயலாய் செய்வார். நினைச்சே சொல்லுவீங்க, எப்படின்னே தெரியல பிரதர், இந்த காரியம் நடந்துருச்சு, நான் யோசித்தே பார்க்கல, இந்த காரியம் கைகூடிருச்சு, நாங்க எதிர்பாராத வேலையில கர்த்தர் வாசலை திறந்துட்டாரு, நான் வாய்ப்பே இருக்காதுன்னு நினைச்சேன், வாய்ப்பு வந்துருச்சு. இப்படிதாங்க, இதான் தற்செயல். நம்மளால முடியாது, நம்மளால நடத்தாது, நமக்கு கிடைக்காதுன்னு நம்ம எந்த நாட்கள்ல நினைக்கிறோமோ அன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் இல்லையா, அதுதான் தற்செயல். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அதிசயமா இருக்கு பிரதர், ஆச்சரியமா இருக்கு பிரதர், பிரமிப்பா இருக்கு பிரதர், கிரகிக்கவே முடியல பிரதர், இப்ப போய் இப்படி நடக்குமா அப்படின்னு நம்ம ஆச்சரியமா சொல்றதை தான் இங்க தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வருகிறான். அவனும் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணினேன் தெரியுமா, பக்கமாக போயிட்டேன். இன்னைக்கு ஒன்றுங்களும் காயத்தையும் நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்கள் கண்ணீர் வெடிக்கிறது கொள்ள பேத்துக்கு தெரியும், நீங்கள் வேதனைப்படுறது கொள்ள பேத்துக்கு தெரியும், நீங்கள் பற்றாக்குறைகளோடு இருக்கிறது கொள்ள பேத்துக்கு தெரியும், உங்கள் வீட்டில் தினோடு சண்டை நடக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும், நீங்கள் ஜெப குறைவோடு இருக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும், உங்கள் வீட்டில் நிம்மதி என்பது இம்மி கூட கொஞ்சம் கூட இல்லை கொள்ள பேத்துக்கு தெரியும். ஆனாலும் இன்னைக்கு அநேகர் வந்து பார்த்துட்டு அதுக்காக பிரயாசம் எடுக்காமல், அதுக்காக முயற்சி எடுக்காமல் விலகி போகலாம். லேவியனும் வரலாம், அவனும் வந்து பார்த்துட்டு விலகி போகலாம். தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க, உங்களுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் வருவார்கள், வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போவாங்க, நீ செஞ்சதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். யோபு பார்த்து சொன்னாங்க இல்லையா, நண்பர்கள் எல்லாம் 7 நாள் உபவாசம் இருக்கிறாங்க, 7 நாள் ரெட்டுடுத்தி இருக்காங்க, 7 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. அவன் பக்கத்துல 7 நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருந்ததுதான் உட்கார்ந்து இருந்தாங்க, வாயை மூடிட்டாத உட்கார்ந்து இருந்திருக்கலாம். 7 நாளுமே அவனை குண்டூசியை வச்சு குத்திக்கிட்டே இருக்காங்க, ஊசி நூலில் அவனை வேதனைப்படுத்துறாங்க, வார்த்தையால் அவனை கொல்றாங்க, வார்த்தையால் அவனை வேதனைப்படுத்துறாங்க. அவங்க சொல்றான், உங்க வார்த்தை என் இருதயத்தை தொட மறுக்கிறது, நீங்க தேற்றரவு அற்ற ஊழியக்காரர்கள், நீங்க தேற்றரவு அற்ற சிநேகிதர்கள், உங்கள் வார்த்தைகள் என் இருதயத்தை தேற்ற மறுக்கிறது, நீங்க சொல்றது எனக்கு ரண வேதனையை உண்டாக்குது, புண்ணை உண்டாக்குது, வருத்தத்தை உண்டாக்குது. ஏன்னா அவங்க எப்படி உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, வாழைப்பழத்துல ஊசி ஏத்தனா வெளியே தெரியாம உள்ள போகும், அது மாதிரி வார்த்தையால நம்மளை காயப்படுத்துவாங்க. எப்படின்னா, நம்மளே கண்ணீர்ல இருப்போம், வேதனையில இருப்போம், கஷ்டத்துல இருப்போம், அவங்க வந்து நமக்கு புத்தி சொல்லுவாங்க. அதுக்கு தான் சிஸ்டர் முன்னாடியே சொன்னேன், ஒழுங்கா ஜெபம் பண்ண சொன்னேன், அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படி சொல்லி நம்மளை வார்த்தையால் அவங்க காயப்படுத்தும் பொழுது நம்ம மனது ரணமா மாறும். நான் நல்லா தானே இருந்தேன், என் நீதி என் தேவனுக்கு தெரியுமே, என் பட்ட பகலா என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு, ஆனா இவங்க என்னை சொல்றாங்களே. அருமையான தம்பி தங்கச்சி, இது ஒரு தனி விதமான பாதை. இந்த பாதையில நம்ம போகும்பொழுதுதான் உண்மையான தேவனுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இங்க பாருங்களே, தற்செயலாய் 2 பேர் வர்றாங்க, 2 மனிதர்கள். அவங்க 2 பேருக்கு என்ன தெரியும் தெரியுமா, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிங்கிற வசனம் தெரியும். ஏன்னா அவங்க ஆசாரியர்கள், லேவியர்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்பது அவர்களுக்கு தெரியும், அன்பு கூற வேண்டும் என்பது தெரியும். இப்படி ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா, மாடு அடிபட்டு கிடந்தாலும் அதை எடுத்து கொண்டு போய் எஜமானன் கையில கொடுக்கணுங்கிறது நியாயப்பிரமாண புஸ்தகம், அது இவர்களுக்கு தெரியும். ஆனாலும் தெரிஞ்சவர்களே அன்பு காட்டல. இன்னைக்கு உங்களுக்கு கேள்வி என்ன தெரியுமா, இவ்வளவு தெரிஞ்சவங்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, இவ்வளவு தெரிஞ்சவங்க எங்களை அன்பு செய்ய மாட்டாங்களே, இவ்வளவு புரிஞ்சவங்க என்னை அறிஞ்சவங்க அவங்க அன்பு எனக்கு கிடைக்கலையே. இன்னைக்கு நம்ம மனுஷனை தாங்க பார்க்குறோம், மனுஷனுக்கு மேல அப்பாற்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உன்னதமான உயிருள்ள ஜீவனுள்ள தேவன். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே கிடையாது. நம்ம தேவனை பார்க்க மறந்துடுறோம், தேவனை பார்க்க மறந்துட்டு மனுஷனையே நம்ம பார்க்குறோம். இவர் உதவி செய்ய மாட்டாரா, அவர் உதவி செய்ய மாட்டாரா, இவங்கள்ட்ட ஒரு ஃபோன் வராதா, இவங்க நமக்கு ஏதாவது ஒத்தாசை செஞ்சிட மாட்டாங்களா, இந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த வேதனை அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பாடு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ இவங்க உதவி செஞ்சிட மாட்டாங்களா. நம்ம சுற்றி சுற்றி மனுஷனை பார்க்குறோம், ஆனால் நம்மளை சுற்றி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்க நம்ம மறந்து போயிடுறோம். 2 பேர் வந்தாங்க, தற்செயலாய் வந்தாங்க, பக்கமாய் வந்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுது விலகி போனாங்க, விலகி போனாங்க, விலகி போனாங்க. இன்னைக்கு உங்களையும் பார்த்து பார்த்து விலகி போறாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு காயம், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய காயம். வந்தாங்கங்க, விசாரிச்சாங்கங்க, அப்படியே போயிட்டாங்கங்க. அந்த விசாரிக்காட்டி கூட பரவாயில்லைங்க, விசாரிச்சுட்டு எங்க கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டும் அப்படியே சொல்லாம கொள்ளாம என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, போயிட்டாங்க.
அதுவே நமக்கு ஒரு பெரிய ரணவேதனை. உங்கள்ட்ட பக்கத்தில் வருவாங்க, அப்படியே உங்களை பார்த்தோன்னே விலகுவாங்க, அவங்க முகம் வேற பக்கம் போகும், உங்களை பார்த்தோன்னே அடுத்த பக்கம் நடப்பாங்க. அப்போ எல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ள காயம் வரும். ஐயோ இப்படி செய்கிறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே. இந்த வேதனையே தாங்க முடியாத ஒரு வேதனையாக உங்களுக்கு இருக்கும். இதைத்தான் காயம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இவன் ஏற்கனவே ரத்த போக்குள்ள கிடக்கிறான், ஏற்கனவே கை காலெல்லாம் ஒடிஞ்சு கிடக்கிறான், ஏற்கனவே அவன் குத்துயிராய் கொலவீராக கிடக்கிறான். 2 பேர் வந்தப்போ இவன் என்ன பாடுபட்டிருப்பான். ஐயா பாஸ்டர், ஆசாரியனே, லேவியனே, ஐயா என்னை தூக்குங்க என்னெல்லாம் சொல்லியிருப்பான் கட்டாயம். ஏன்னா அவன் கண்ணால் பார்க்குறான் இல்லையா, ஆசாரிய கோலம் அவனுக்கு தெரியும் இல்லையா, அவன் போட்டிருக்கிற வஸ்திரத்தை பார்த்த உடனே இவன் இன்னான் என்பதை அவன் அறிந்திருப்பான் இல்லையா, அவன் உதவி கேட்டிருப்பான், அவங்கள்ட்ட ஒத்தாசையை நாடி இருப்பான், கூப்பிட்டுருப்பான். அதெல்லாம் இங்கே எழுதப்படலை. கேட்டிருப்பான், ஐயா என்னை எப்படியாவது தூக்கி கொண்டு போய் என் சத்திரத்தில் சேர்த்துருங்க, எப்படியாவது எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, எப்படியாவது எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜப குறிப்புகள்லாம் வரும், பயங்கரமாக வரும். ஆபத்து காலத்தில் அவங்க போடுற ஜப குறிப்புகள், கேட்குற அந்த உதவியுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஐயா அர்ஜென்ட், ஆபத்து, சீரியஸாக இருக்காங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய ஜெப குறிப்பு வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இருக்கிற ஒரு சூழ்நிலை இருப்போம், அவங்க ஒரு சூழ்நிலை இருப்பாங்க, அந்த உதவியை நாடுறாங்க. நம்மகிட்ட ஜெபிங்கன்னு சொல்ற நேரத்தில் அவங்க ஜெபம் பண்ணிடலாம் ஆண்டவரை நோக்கி. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, மனுஷனிடத்துல ஜெபிக்க சொல்லி கெஞ்சுறாங்க. தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க, தயவுசெய்து எனக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க கேட்குறாங்க. நம்மளும் பார்க்குறோம். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, எனக்கெல்லாம் முகம் தெரியாத நிறைய ஃபோன் கால் வரும். அவங்க யாருன்னே இதுவரை நான் பார்த்ததில்லை, ஆனால் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ண நல்லா இருக்குதுயா, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு டைம் ஊழியத்திட்டே இருப்போம், எடுக்கவே முடியாது. ஆனால் அவங்களுக்கு அது புரியாது, மீண்டும் மீண்டும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு கோபம் ஒரு பக்கம் வரும், 2வது இறக்கம் ஒரு பக்கம் வரும். கோபமா இறக்கமா, கடைசியில் இறக்கத்தில் தான் ஜெயிக்கும். எடுத்துகிட்டு போய் என்னம்மாண்ணா, ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏம்மா இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணத்தாயே எனக்கு நல்லா இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, கடைசியில் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்நேரத்துக்கு ஜெபம் பண்ணி ஊழியம் நடந்துட்டு இருக்கு, பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கான், அல்லது இங்கே ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பில் நம்ம இருப்போம், ஓடி வெளியில் போய் அந்த ஆத்மாவை ஆறுதல் படுத்த வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிறருக்கு நம்ம ஆறுதலாக இருக்க வேண்டியது வரும். ஆனால் இந்த மனுஷன் அடித்து கிடக்கிறேன், ரத்தத்தில் கிடக்கிறேன், பக்கத்தில் வந்து ஆசாரியன் எட்டி பார்த்துட்டு விலகி போயிட்டான். எவ்வளோ வருத்தமாக இருக்கும் பாரு. ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இவன் காப்பாற்றிடுவேன்னு, அந்த நம்பிக்கையும் போச்சு. இன்னைக்கு நீங்களும் யாரெல்லாம் அப்பாவை நம்பியிருப்பீங்க, நம்பிக்கை போச்சு. அண்ணனை நம்பியிருப்பீங்க, நம்பிக்கை போச்சு. மாமாவை நம்பியிருப்பீங்க, நம்பிக்கை போச்சு. உங்கள் சிநேகிதியை நம்பியிருப்பீங்க, நம்பிக்கை போச்சு. உங்களையே நீங்கள் நம்பியிருப்பீங்க, நம்பிக்கை போச்சு. இந்த மாத சம்பளத்தில் சரி பண்ணிடலான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, அந்த நம்பிக்கை போச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒன்றை பெருசாக நீ நம்பின இல்லையா, அந்த நம்பிக்கை உன்னை விட்டு போனதுனால இன்னைக்கு நீ காயத்தோடு ரணத்தோடு உட்கார்ந்து இருக்கிறையா. உன் கூட தான் கர்த்தர் இந்த நாளில் தெளிவாக இந்த காலை வேளையில் பேசி கொண்டு இருக்கிறாரு. அடுத்து பாருங்க, லேவியன் வர்றான், அதே வேலையை செய்கிறான். பக்கத்தில் வர்றேன், எட்டி பார்க்குறேன், ஓடியே போயிடுறேன். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியுது, ஏன் எஜமானனாகிய ஆசாரியனே தொடாத பொழுது, அவனே ஊழியத்தில் அக்கறையோடு கூட போயிடுறப்ப, நான் போய் தொட்டுக்கிட்டு தீட்டுப்பட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு 7 நாள் 6 நாள் வெளியே நின்றுக்கிட்டு ரோட்டில் கிடக்கிறவனை தொட்டா எனக்கு எல்லாம் போயிரும்டான்ட்டு அவனும் போயிட்டான். 2 பேர் வந்தேன், 2 பேரும் போயிட்டான். 2 பேர் தான் சாட்சி. ஒரு காரியத்துக்கு 2 பேர் சாட்சி. 2 பேர் சாட்சின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஊழியத்துக்கு 2 பேரை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஒருமனப்பாட்டு ஜெபத்துக்கு 2 பேரை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ 2 பேர் வந்து பார்த்துட்டு 2 பேருமே வேதத்தை படித்தவன், 2 பேருமே ஆலயத்தில் இருக்கிறவன், 2 பேருமே கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் அந்த கர்த்தருடைய பிள்ளையே மனமேறகலைன்னா எப்படிங்க? நாமும் தாங்க இன்னைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளை தான் கேட்டால் பெருசாக சொல்லுவோம், நாங்களாம் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்களாம் வேதத்தை படிக்கிறோம், நாங்களாம் ஆவியில் நிரம்புகிறோம், நாங்களாம் அந்நிய பாஷை பேசுவோம், நாங்கள்லாம் பரலோகம் மகிமையை பார்த்துருக்குறோம். ஆனால் நம்மகிட்டையும் இறக்கப்பட வேண்டிய இடத்துல இறக்கப்படாதபடி கொடுமையான கடின இருதயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த ஆசாரியனுடைய இருதயம் அதுதானே. ஊழியத்தை விட ஒரு ஆத்மாவை நேசிக்கணும் இல்லையா, ரோட்டில் கிடக்கிறவனை தூக்கி சத்திரத்தில் சேர்த்துருக்கணும் இல்லையா, அவனுக்கு முதலுதவி செஞ்சுருக்கணும் இல்லையா. ஆனால் அதை விட இவன் ஊழியத்தை சேரேன்ட்டு போயிட்டான். நாமும் அப்படித்தாங்க. மனுஷனுக்கு காட்ட வேண்டிய அன்பை காட்டாதபடி ஊழியம் ஊழியம் ஊழியம்னு சொன்னோம்னா கர்த்தர் அதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அடுத்து 2 பேருமே இதே வேலையெல்லாம் செஞ்சான். 3வது ஒருத்தர் வர்றாரு பாருங்களே, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. 33வது வார்த்தை, அந்த வசனத்தை வாசிக்கலாம். பின்பு
சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, கைகளை தட்டுங்க, மனது உருகி. அவன் பேரு சமாரியன், வேறே இனத்துக்காரன். அவனை இயேசுவுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க, இவர் தான் வேறே நபராக வந்தவர். அருமையானவர்களே, இந்த சமாரியனாய் வந்தவர் என்ன பண்ணார்? மனது உருகிட்டார். அப்ப அடிபட்டு கிடக்கிறவன் மேல மனதுருகுகிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீ காயப்பட்டு கிடக்கிறீ இல்லையா, உங்க வீட்டுக்காரரே உன்னை பார்த்து சொல்லுவார், உனக்கு வேணும், நான் எத்தனை நாள் சொன்னேன், நீ கேட்கவே இல்லை, என்னிடத்துல எந்த உதவியும் நீ எதிர்பார்க்காத, அப்படி சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. மனைவிகளும் புருஷனை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு எத்தனை நாள் தான் நான் சொல்றது, கடை வாங்காத, கடை வாங்காத, கடை வாங்காத, செலவழிக்காத, செலவழிக்காதேன்னு சொன்னேன், நீ கேட்காம செஞ்சு செஞ்சு மாட்டிக்கிட்ட, நான் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது, எக்கேடு கட்டு போ, எப்படியோ போ, மனைவிகளே சொல்லுவாங்க. அப்போதான் அவங்களுக்கு, புருஷர்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. நான் தான் இப்படி பண்ணிட்டேன்னாலும் இந்த மனைவி இப்படி சொல்லிட்டாலே. யோபுவோடைய மனைவி சொன்னாள் இல்லையா, ரொம்ப சர்வாங்க தகனபலி செலுத்தி பக்தியாகவே இருந்தியே, என்ன ஆச்சு, இப்போ எல்லாம் போச்சுல்ல, பேசாமல் உன் ஜீவனை விட்டுரு, நீ செத்து போ, அவ்வளோதான். ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தையிலே இவன் உயிரை கொன்னுட்டான். அவன் சாகிறதுக்கு முன்னாடியே மனசளவில் அவனை கொன்னேட்டான். என்னன்னு சொல்ற, ஜீவனை விட்டுரு, தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விடு. சும்மா கூட விட்டுருந்தா கூட பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா தூசித்தா எப்படி போறது? தேவனை தூசித்தா பரலோகம் கிடையாது. அப்ப எப்படி பிசாசு அவ வாயில பேசுறா பத்தியா, எப்படி பிசாசுக்கு அவ இடம் கொடுத்துருக்கிறா பார். அப்ப அழகா நாசுக்கா சொல்றா, தேவனை தூசிச்சுட்டு. அப்ப இவ ஆல்ரெடி தூசிச்சிருப்பா, அதனாலதானே அவ சொல்றா. அவ தூசித்தது எழுதப்படல, ஆனா தூசின்னு சொல்லி கொடுக்குறான்னா இவ என்ன பண்ணிருப்பா, தூசித்திருப்பாள், எல்லாம் சொல்லியிருப்பாள். என் செல்வம் போச்சு, என் ஐஸ்வர்யம் போச்சு, என் மேன்மை போச்சு, எல்லாம் போச்சு, இப்ப நான் இனிமேல் வாழ்ந்து என்ன பண்றதுன்னு சொல்லி இவ என்ன பேசினாலும் எழுதப்படல, ஆனா சொல்லி கொடுக்குறா, தேவனை தூசி ஜீவனை விடு. இப்ப போனதெல்லாம் வருத்தத்தை விட இவ சொன்னதுதான் அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்படி போய் சொல்றான், பைத்தியக்காரியா நீ, முட்டாளா நீ, ஒண்ணுமே தெரியாதவளா நீ, தேவனை தூசிக்க எனக்கு சொல்லித்தர்ற. அவர் கையில நன்மை, எத்தனை நன்மை நம்ம பெற்றுக்கொண்டோம், எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கும் எனக்கும் கிருபையாய் தந்தார். இவ்வளவு நன்மைகளை பெற்ற நாம சில தீமைகளை பெறக்கூடாதா? அப்படி சொல்லி அவளை கட்டிந்து கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இப்படிப்பட்ட மனுஷன் நீங்களும் சொல்லுங்க. உங்களை யாராவது தேவனை தூசிக்க சொல்லி கொடுத்தா, ஆலயத்துக்கு போக வேண்டான்னு சொல்லி கொடுத்தா, ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்லி கொடுத்தா, வேதம் படிக்க வேண்டான்னு சொல்லி கொடுத்தா, கர்த்தரை ஆராதிக்க வேண்டான்னு சொல்லி கொடுத்தா, நீங்க அவங்கள கட்டிந்து கொள்ளுங்க. உனக்குலாம் நான் ஞானம் இருக்கா, உனக்குலாம் மண்டையில ஏதாவது இருக்குதான்னு கேளுங்க. ஏன்னா அவர் இல்லாம நாம கிடையாது. அவர் இருந்தா தாங்க நம்ம வாழ்க்கை. அவர் இல்லாவிட்டா என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, எதுவுமே செய்ய முடியாது. அவர் இல்லாவிட்டால் பூமியே நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவர் இருக்கனால தாங்க நம்ம வாழ்றோம், அவர் இருக்கனால தாங்க நாங்கள் சுவாசிக்கிறோம், அவர் இருக்கனால தாங்க நம்ம ஓடுறோம், அவர் இருக்கனால தாங்க நம்ம பார்க்குறோம். அவர் இல்லாவிட்டால் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்ஸ் கூட செயல்படாது. எல்லாமே தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்த ஈவு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இப்ப இந்த மனதுருக்கம் என்னென்ன செய்யும்? ஒரு மனுஷனுக்கு மனதுருக்கம் வந்துட்டாலே அந்த மனதுருக்கத்தினுடைய கிரியை இங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மனதுருக்கணும்னே கிட்ட வந்தாரு. அங்க ஒருத்தன் கிட்ட பக்கமாய் விலகி போயிட்டான். ஆனா இவர் கிட்ட கைகளை தட்டுங்க, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து, பார்த்தீங்களா, உடனே எண்ணெயை ஊத்துறாரு. அந்த காயத்தின் மேல எண்ணெயும் திராட்சை ரசமும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, உன் காயத்து மேல அதே சமாரியானா இயேசு உன் காயத்து மேல எண்ணெய் ஊத்த போறார். அது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்கிற கீழையாத்தின் பிசின் தைலம். அந்த ஆவியானவரை உன் மேல ஊத்துனார்னு வச்சுக்க, உன் ரணவேதனை இருக்கிற இடமே தெரியாம போயிடும், உன் காயம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும், உன் உடம்புல இருக்கிற தழும்புகள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இது நாள் வரையும் உன்னை எதெல்லாம் வேதனைப்படுத்துச்சோ அந்த வேதனை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த யாரெல்லாம் கேட்க போறீங்க, என் மனசுக்குள்ள உள்ள ஒரு பெரிய காயம் இருக்கு ஆண்டவர், அந்த காயம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கலாம், அது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கலாம், அல்லது பெரிய கடல் மாதிரி இருக்கலாம். சில புண்ணு பார்த்தீங்களா, ரணமான புண்ணு, ஆழமான புண்ணா இருக்கும். சில புண்ணு மேலால புண்ணு இருக்கும். சொல்லுவாங்க இது மேலால புண்ணு ஆறிடும், இது உள்ள சதைக்குள்ள ஊடுருவி போயிருச்சு, உள்ள போயிருச்சு, இது 6 நாள் செல்லும். அப்ப காயத்திலே பலவிதமான காயம் இருக்கு. விபத்துக்கு ஆனவங்களை சொல்லுவாங்க
தாடையில் காயப்பட்டிருக்கு, நெத்தியில் காயப்பட்டிருக்கு, பிடரியில் காயப்பட்டிருக்கு, இன்னும் முதுகு பகுதியில் காயப்பட்டிருக்கு, இன்னும் பார்த்தீங்கன்னா உடம்புல சில பகுதிகளை சொல்லி இங்கெல்லாம் காயம், அதெல்லாம் ஆற ரொம்ப நாள் ஆகும். சில கைகள் ஒடிஞ்சு, எலும்புகள் ஒடிஞ்சு முறிஞ்சு போயிருச்சு, இதுவும் காயம்தான். சொல்லுவாங்க எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போச்சு, இதை ஆற்றுவதற்கு இன்னும் நாள் ஆகும். அப்போ காயத்திலே பலவிதமான காயங்கள் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சின்ன காயப்பட்டிருக்கிறீங்களா, அல்லது நடுத்தர காயம் பட்டிருக்கிறீங்களா, அல்லது பெரிய பெரிய காயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அந்த காயத்தை நான் அறியேன். வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், பிளஸ் உங்களுடைய காயங்களை பார்க்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? என்ன பண்ணினார் தெரியுமா? காயத்திற்கு எண்ணெய் ஊத்தினாராம். அங்க பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு அத்திலை அந்த கொண்டு வந்து அவனுக்கு என்ன செய்ய மருந்து கொடுக்க சொன்னார். மருந்து கொடுத்து அவனுக்கு எழுப்ப சொன்னார். அதே போல இன்னைக்கு அழகா சொல்றார், காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசம் வாய்த்து அந்த காயங்களை எல்லாம் கட்டி. இன்னைக்கு காயம் கட்டப்படாம அது காற்றுனால அப்படியே என்ன அப்படியே சீல் பிடிச்சு, அது ஈ மொச்சு, கொசு மொச்சு, அநேக என்ன இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்கலாம். சில காயங்கள் அநேக அது அப்படியே காயத்து மேல காயம் வந்து நம்மளால மென்டல் அளவுக்கு ஆகி போயிருக்கலாம். இதைத்தான் இங்க சொல்றாரு, காயத்தை கட்டணும். ஏன்னா அதுல காற்று படக்கூடாது, அதுல வேற எந்த கிருமிகள் படக்கூடாது, வெளிக்காற்று உள்ள போகக்கூடாது. அதை கட்டும் பொழுதுதான் அந்த காயம் ஆற்றப்படும். அதனால இன்னைக்கு உங்களுடைய காயங்களை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். நீங்க எதனால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து அந்த காயங்களை உங்க மனசை விட்டு, உணர்வை விட்டு, ஆவியை விட்டு, எண்ணத்தை விட்டு, சிந்தையை விட்டு, உங்க வாழ்க்கையை விட்டு, உங்க எல்லைகளை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு அந்த காயங்களை வெளியே எடுத்து உங்களுக்கு ஆறுதலை தர கர்த்தர் விரும்புகிறார். பாருங்களேன், வேதம் சொல்லுது, கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை கைத்தட்டுங்க சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். ஹல்லேலூயா! ரொம்ப கிரேட் வேர்ட், உண்மையிலே மைட்டி பவர்ஃபுல் வேர்ட் இது. பராமரிக்கிற ஒரு கர்த்தர், காயம் கட்டுகிற ஒரு கர்த்தர், விசாரிக்கிற ஒரு கர்த்தர், எண்ணெய் வார்க்கிற ஒரு கர்த்தர், திராட்சை ரசம் வார்க்கிற ஒரு கர்த்தர். எத்தனை வேணாலும் எத்தனை செய்தி இதுக்குள்ள இருக்கு பாரு. உங்களை அப்படியே விட்டுட்டு போறவர் கிடையாது. இன்னைக்கு இந்த நாளில நிச்சயமே உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், தாங்குவார், தூக்குவார், சுமப்பார், ஏந்துவார், தப்புவித்தார், வல்லடிகளுக்கெல்லாம் விளக்குவார். நீ என்ன நிலையோடு நீ வந்திருக்கிற, எந்த சூழ்நிலையில வந்திருக்கிற, மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனா கர்த்தர் உன் மனசை பார்ப்பாரு, உன் உணர்வை பார்ப்பாருங்க. வர்ற வழியில உனக்கு எத்தனை ரணவேதனை, நீ இந்த இடத்துல வந்து சேர்வதற்குள்ள வர்ற வழியில நீ பட்ட பாடுகள் கர்த்தருக்கு தெரியும். வர விருப்பம் கொண்டு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், வர்ற வாகன வசதி இல்லாமல் இருக்கலாம், புறப்பட முடியாத வசதி இல்லாமல் இருக்கலாம், அல்லது எழும்ப முடியாத வசதி இருக்கலாம், அல்லது பல நெருக்கடி உனக்கு இருக்கலாம். எங்க ஊழிய பாதைகள்ல நிறைய பிள்ளைகள் இங்க வரும் பொழுது நிறைய பேர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வாங்க, சொல்லுவாங்க இதுதான் வர்ற நேரமா, கரெக்டாகவே நீ செயல்பட மாட்டேன்னு திட்டுவாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, கணவனுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நான் வந்தேன், எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தேன், காய் வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், இந்த கூடையோட நான் வந்திருக்கிறேன், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் என்னை வைகிறாங்க, நான் வந்தது தெரிஞ்சுன்னா என்னை வீட்டில் அடிச்சிருவாங்க, எப்படியாவது தேவ சமூகத்தில் வர்றதுக்காக நான் அங்கங்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு நான் வந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்லுவாங்க. அந்த ஆத்மா இங்கே வர்றதுக்கு பலவிதமான உபாய வழியாய் அது வருது. ஆனால் நம்ம அதை பார்க்குறப்ப என்ன சொல்கிறோம், ரூல்ஸ் பேசுகிறோம், சட்டம் பேசுகிறோம், ஏன் லேட்டாக வர்றீங்கிறோம். ஆனால் அது வருவதற்கு முடியாத சூழ்நிலை, எப்படியாவது வந்து சேரணுமேனு தடுமாறி வந்து விழுந்து எதையாவது ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும்னு அது வாங்கிக்கிட்டு அது ஓடும். அந்த நாட்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பாரார். நீ காணிக்கை இல்லாமல் வந்திருக்கலாம், காணிக்கையோடு வந்திருக்கலாம், புது வஸ்திரம் இல்லாமல் வந்திருக்கலாம், பழைய வஸ்திரத்தோடு வந்திருக்கலாம், அல்லது வீட்டில் எந்த சாப்பிட்டு வந்திருக்கலாம், சாப்பிடாமல் வந்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகளை ஒரு நாள் நாங்கள் அறிய மாட்டோம். ஆனால் என் தேவன் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ எந்த நிலையில் வந்திருந்தாலும் உனக்கு அவர் போதுமானவர். பக்கத்தில் சொல்லுங்க, ஏசப்பா ஒரு நாளும் நமக்கு விலகி நிற்க மாட்டார், அவர் நம்ம பக்கத்தில் நிற்கிறவர், உன் காயத்தை ஆற்றுவார். நீ இந்த நிஜமாக உள்ளே வர்றப்ப 99% இங்கே காயத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் நான் பேட்டி எடுக்க முடியாது. ஆனால் 99 100 சொல்கிறேன், 100% உங்களை காயங்கட்டி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்கள் முகத்தை நீதியின் சூரியனாய் மாற்றி இந்த இடத்துலேருந்து அவர் உங்களை அனுப்புவார். ஏனென்றால்
அவரை தவிர ஆறுதலின் தெய்வம் யாருமே கிடையாது. காயங்கட்டுகிற தெய்வம் யாருமே கிடையாது. அவரை தவிர அன்பானவர் தான் உலகத்துல யாருமே கிடையாது. அவர்தான் அன்பின் தேவன். அவர்தான் அன்புக்கு பெயர் பெற்றவர். அவருடைய அன்பு மாறவே மாறாத அன்பு. எந்த நிலையில வந்தாலும் அன்பு செய்வார். இளையகுமாரன் வர்றான் பார்த்தீங்களா, பன்றி மேய்ச்சி பன்றி கோலத்துல வர்றான், நாற்றம் பிடித்தவனாய் வர்றான். துர்நாற்றம் அவன் உடம்புல வீசுது. ஒரு பன்றி மேல வீசுற நாற்றம் அவன் மேல வீசுது. வேற யாருமே பக்கத்துல போக முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே அந்நியர்கள். ஆனா அவனை பெற்றெடுத்த தகப்பன் ஓடி போய் அரவணைத்து முத்தமிட்டு முதல்ல அவனுக்கு செய்தது என்ன தெரியுமா? வஸ்திரம் கொடுத்தாரு, பாதரட்சை கொடுத்தாரு, மோதிரம் கொடுத்தாரு. அவனை என்ன செஞ்சாரு? விழா வைக்க சொல்லி அவனை அப்படியே என்ன பண்ணாரு? கனப்படுத்தி தான் பழைய ஸ்தானத்துல கொண்டு போய் வைத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. இதாங்க அப்பாவுடைய அன்பு. அந்த அன்பு மாறவே மாறாது. நீ எந்த நிலையில வந்து அவர்கிட்ட விழுந்துட்டாலும் அவரை உன்னை 2வது ஸ்தானத்துல வைக்க மாட்டாரு. அதே இடத்துல லிப்ட் அப்ல கொண்டு போய் அதே இடத்துல தான் வைப்பாரு. ஏன்னா உன்னை ஸ்தானத்தை இறக்க தேவன் ஒரு நாள் விரும்ப மாட்டாரு. உன்னை அதே இடத்துல வச்சு உன்னை மீண்டும் அழகுபடுத்தி உனக்கு புத்தியை புகட்டி உன்னுடைய ஓட்டத்துல ஓடு என்று சொல்லி உன்னை தட்டி கொடுத்து அனுப்புகிறவர் தான் நம் மெய்யான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? சரி, கொண்டு வந்து விட்டுட்டார்ல, அப்படியே போயிட்டாரா? போகலங்க. என்ன பண்ணார் தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க. மறுநாளிலே, அப்ப அன்னைக்கு பூரா அவனோட தான் இருக்கிறார். அன்னைக்கு கொண்டாந்து முதல் நாள் சேர்க்கிறாரு, சேர்த்துட்டு கூடையே தங்கிக்கிட்டார், கூடையே இருக்கிறார். எம்மா ஒரு சீசரோடு கூடையே இருந்தார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள சீசர்களோடு கூடையே இருந்தார். படகுல ஏசப்பா கூடையே இருந்தார். இன்னைக்கு உங்களோட கர்த்தர் இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உணர்றீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். வேதம் சொல்லுது, பழங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப தேவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். பாருங்க, எம்மா ஒரு சீசர்கள் பின்மாற்றத்துல போறாங்க. பின்னாடி பாதை எல்லாம் முன்னாடி பாதையில போனா இவன் 2 பேரும் பின்னாடி பாதையில போறப்ப வர்த்தமானங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே போற. என்னன்னா, அவர் அதை செய்வார், இதை செய்வார் நினைச்சோம், அப்படி செய்வார், இப்படி செய்வார் நினைச்சோம், ராஜாவா இருப்பாரு, நம்மளெல்லாம் மந்திரிகளா மாத்துவார் நினைச்சோம். அவன் கற்பனைக்கு அளவே கிடையாது. இத்தனை கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு போறேன். ஆனா அவனில் ஒருவராக இவரும் சேர்ந்து பேசிக்கிட்டே போறார். கேட்கிறாரு, எருசலேமை பத்தி கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நீ அறியாதபடிக்கு அந்நியரா இருந்தீரா என்று சொல்லி அவரை கேட்கிறாங்க. அன்றைக்கு ராத்திரி அவர்களோடு கூட அவர் தங்கி போஜனத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அவங்க கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அவர்கள் அறிந்தார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னைக்கு அடிபட்டவனை விட்டுட்டு உடனே போயிடலங்க, கூடையே இருந்துகிட்டார். கூட அன்னைக்கு இருந்த மறுநாள்ல தான் சத்திரக்காரங்க கையில கொடுத்தாரு. ஆனா அன்னைக்கு அவர் கொடுத்துட்டு அந்த வெயில அவர் போயிடல, உடனே தங்கிக்கிட்டார். கூடையே அந்த ராத்திரிலாம் என்ன செஞ்சாருன்னு எழுதப்படல. ஒருவேளை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி அவனை மடியில வைத்து தாளாட்டி இருப்பார். வேதம் சொல்லுது, நீங்கள் மடியில வைத்து தாளாட்டப்படுவீர்கள். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கூட தாங்க இருக்கிறாரு. தாய் போல தேற்றுவார், தகப்பனை போல அரவணைப்பார், தகப்பனை போல உன்னை நேசிப்பார், ஒரு தாய் போல உன்னை தூக்கி சுமப்பார், உங்க முடியை வருடி கொடுப்பார், உங்க மேல அன்பில சிகரங்க. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. இந்த பூமியில எந்த மனுஷனுடைய அன்பும் அந்த இயேசுப்பாவுடைய அன்புக்கு நிகர் கிடையாது. அது உச்சிதமான அன்பு, அது உயர்ந்த அன்பு, அது மேன்மையான அன்பு. நீ அழுதால் அவரும் அழுகிற அன்பு. நீ அழுதேன்னா அவரு உட்கார்ந்து அழுவார். பாருங்க, வேதம் சொல்ல லாசர் வீட்டுல மார்த்தாள் மரியாள் யூதர்கள் அழுத பொழுது இயேசுவும் அழுதார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எங்க எழுதியிருக்கு? யோவான் 11:35 எடுக்க வேண்டாம். இயேசு கண்ணீர் விட்டார். பார்த்தீங்களா? யாருக்காக அழுதாரு? லாசருக்காக அழுகல. மரியாள் அழுகிறாளே, மார்த்தாள் அழுகிறாளே, யூதர்கள் அழுகிறாங்களே, அவனை எழுப்பிடுவோம்னு அவருக்கு தெரியும். லாசருவை எழுப்பத்தான் அவர் வந்திருக்கிறாரு, அவனுக்காக அவர் அழுகல. ஆனா இவங்க அழுகிறாங்களே, எல்லாரும் அழுகிறாங்களே, இயேசுவை பார்த்த உடனே அழுகிறாங்களே. அப்ப இவரும் அந்த அன்பில நிறைஞ்சவராக இவரும் கண்ணீர் விட்டாராம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீங்க அழுகிறப்ப இயேசுப்பா அழுவார், நீங்க வருத்தப்படுறப்ப இயேசுப்பா வருத்தப்படுவார். நீங்க துக்கம் உட்கார்ந்தீங்கன்னா அவரும் பேசாம தூக்கமா உட்கார்ந்துருப்பார். நீங்க முனைவிக்கிட்டே வருத்தத்தோடு ஒரு குப்புறப்படுத்திருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல அவரு உட்காந்து, ஏமா இப்படி அவிசுவாசியா இருக்கிற, ஏமா இப்படி கவலையோடு இருக்கிற, நான் தான் சகலத்தையும் செய்யறேன்னு சொல்லி இருக்கிறேனே, நான் உனக்கு இத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறேனே, ஆனா நீ அதை நம்பாதபடி இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவர் உன் பக்கத்துல உட்கார்ந்து உன்னை தேற்றுவார். அதனாலதான் தாய் போல அவர் தேற்றுகிறவர் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, மறுநாளில் என்ன பண்ணினாரா? தான் புறப்படும் பொழுது
அடுத்த ஊழியத்துக்கு போகணும், அடுத்த இடத்துல இதே மாதிரி காயம்பட்டவனை போய் பிடிக்கணும். அவனுக்கு ஆறுதல் படுத்தும் பொழுது என்ன பண்ண, 2 பணத்தை எடுத்து கொடுத்து சத்திரக்காரன் கையில கொடுத்து, இந்த இடம்னா சபை தேவனுடைய பிள்ளைகளே, 2 பணங்கிறது 2 ஆகமம், ஒன்று பழைய ஏற்பாடு ஆகமம், ஒன்று புதிய ஏற்பாடு. இதுதான் அதோடைய ஆவிக்குரிய மீனிங். 2 கொடுக்குறாரு. 2ஐயும் கொடுத்து, சத்திரக்காரன்னா அந்த இடத்துல இருக்கிற விசாரிப்புக்காரன், அவன் தான் சபை மேய்ப்பன். அப்ப ஏன் கர்த்தர் சபைக்கு ஆத்மாவை கொண்டு வராரு? சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல விட்டு விடாதீர்கள். இன்னைக்கு காலையில வந்தவங்களுக்கு கர்த்தர் வேறு விதமா பேசினாரு, இப்ப வர்றவங்களுக்கு கர்த்தர் வேறு விதமா பேசுறாரு. மாலை கூட்டத்துக்கு வந்து பாருங்க, வேறு விதமா கர்த்தருடைய வார்த்தை வரும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாரு தெரியுமா, கர்த்தர் தேற்றுறார். இப்ப காலையில பாருங்களே என்ன கொடுப்பாங்க, டிஃபன் கொடுப்பாங்க. காலையில பார்த்தா எல்லாரும் சாப்பிட்றவங்க தான் இட்லி சாப்பிடுவாங்க, தோசை சாப்பிடுவாங்க, இல்லை அதுக்கு ஏற்ற தங்களுக்கு ஏற்ற ஒரு உணவு சாப்பிடுவாங்க. ஆனால் மத்தியான உணவு நல்லா ஹெவி ஃபுட்டு கொடுப்பாங்க. ஏன்னா மத்தியான உணவு அந்த உடம்புக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக வேணும். ஏன்னா மாலையில் அது மாதிரி கிடைக்காது, மாலை கூட்டத்தில் அது வித்தியாசம். அப்போ ஒரே நபர் 3 வேளையும் 3 வித்தியாசமான உணவுகளை எடுத்துக்கொள்கிறாங்க. அதே போல தாங்க காலையில் கர்த்தர் பேசினது இதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. அங்கே வந்தவங்களுக்கு வேறு விதமான செய்தி, இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு வேறு விதமான செய்தி, மாலையில் வந்திருக்கிறவங்களுக்கு வேறு விதமான செய்தி. அப்போ இதில் என்ன தெரியுது தெரியுமா, எப்படி மக்கள் வர்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற விதமாக கர்த்தர் பேசுகிறார். கைத்தட்டி, அதாங்க சமயத்துக்கு ஏற்ற சகாயர். யாருக்கு என்ன சொல்லணுமோ, எந்த வார்த்தை சொன்னா அவங்களுக்கு பலன் கிடைக்குமோ, அவங்களுக்கு உயிர்மீச்சி கிடைக்குமோ, அவங்களுக்கு உத்வேகம் கிடைக்குமோ, அவங்க தொடர்ந்து இந்த ஓட்டச்சாலையில ஓடுவார்களோ, அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நம்மளை தட்டி கொடுத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. வேதத்துல பாருங்க, மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கிதியோனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அப்படியே நீங்க சாமுவேலுக்கு வேறு விதமான வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு வேற கொடுத்தாரு, ஈசாக்குக்கு வேற கொடுத்தாரு, யாக்கோப்புக்கு வேற கொடுத்தாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் வித்தியாசமாய் பேசுகிறவர். அப்ப இன்னைக்கு மத்தியான வேளையில உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க காயத்தை பூரா நான் என்ன செய்வேன், ஆற்றுவேன். ஒருவேளை காலையில வந்தவங்களுக்கு இந்த செய்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்ப நம்ம காலையிலையும் கலந்துக்கிட்டா காலை செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும், மத்தியானம் கலந்துக்கிட்டா மத்தியான செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும், சாயந்தரம் கலந்துக்கிட்டா சாயந்தர செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப 3 செய்தியுமே நமக்கு தேவைதான். நம்ம அதை கேட்காததுனால அது நமக்கு ஒரு பகுதி கேட்காமலே போயிடுது. பாருங்களேன், சத்திரக்காரன் கையில 2 பணம் கொடுத்தாராம். அப்படின்னா என்ன, அது பழைய ஏற்பாடு உனக்கு தேவை, புதிய ஏற்பாடு உனக்கு தேவை, ஆதியாகமும் தேவை, யாத்திரையாகமும் தேவை, லேவியராகவும் தேவை, என்னாகமும் தேவை, உபாகமும் தேவை, 66 புஸ்தகம் உனக்கு தேவை. எல்லாத்தையும் தான் நீ படிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறது, சங்கீதங்களே போதும் பிரதர், சாக வரையும் சங்கீதம் போதும், அல்லது சாக வரை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சில பேரை கேட்டால் இதை 4 தவிர வேறு பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சில பேர் எதுக்கு அதெல்லாம் வம்புடிச்சு வியாபாரம், எதையாவது ஒன்று பைபிளில் படிக்கணுமா, நமக்குன்னு ஒரு சாப்டரை ஒதுக்கி வச்சுக்குவாங்க, தடக்குன்னு திறப்பாங்க, அதில் செய்யறதை சீக்கிரமா செய் அப்படின்னு வரும். உடனே சொல்லுவாங்க, அதை செய்யறதை சீக்கிரமா செய்ய சொல்லியிருக்காரு, போய் வேகமாக வட்டிக்கு வாங்கலாம் அல்லது கடை வாங்கலாம், அதை எழுதி இருக்குல்ல, சீக்கிரமா செய்யணும். யூதாஸ் காரியத்துக்கு எப்படி இருக்கு, போய் நீ செய்ய வேண்டிய வேலையை வேகமா செய்யணுன்னே, அது கர்த்தர் அவனுக்கு சொன்னது நமக்கு தாண்டா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது. ஏதாவது ஒரு எடுக்கிறது, குறிகாரை கேட்குற மாதிரி டடக்குன்னு திறந்த உடனே என்ன வருது, அதுவே இன்னைக்கு வாக்கு தத்தம்னான்னு போனோம்னா கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா, பெரிய தவறில் போய் என்ன பண்ணணும், விழுந்துக்கணும். நமக்கு அப்படி படிக்கக்கூடாதுங்க. தினந்தோறும் ரெகுலராக படிக்கணும். தினந்தோறும் படிக்க 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 அதை என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணி இதன்படி நம்ம வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தம்பி தங்கச்சி, அப்படி படித்தாதான் வேதம் நமக்கு வாழ்க்கைக்கு தூண்கல்லாய், தூணாய், வழியாய், நமக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சமாய், நம்முடைய வாழ்க்கைக்கு மகிமையாய் அது கடந்து வரும். அல்லது இது ஒரு கற்பனை கதை மாதிரி படிச்சுக்கிட்டு போனோம்னா நமக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல் ஆகாது. அப்போ இதை படிக்க வேண்டிய விதம் இருக்குது. இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மறுநாளில் புறப்படும் பொழுது அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம்ல, ஏன் சத்திரத்துக்கு கொண்டு வந்தாரு? இது ஆற்றுகிற ஒரு இடம். அதுதான் சொல்ல வர்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபையில் இவ்வளவு நேரம் ஏன் ஆண்டவர் உங்கள்கிட்ட இவ்வளவு பேசுறாரு? ஏன் பேசணும்? உங்களை பேசுனா தாங்க உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அப்போ ஆவியானவர், நான் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வர முடியுமா? நான் வர்றதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசணும்னு மனக்கண்ணில் நான் நினைக்க முடியாதுங்க. இவ்வளோ வார்த்தைகளை நான் யோசிக்க முடியாது. நான் வரும்பொழுது எம்டி குடமாக தான் மேலே ஏறி வருவேன். நான் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது என் நாவை, என் மனசை, என் உணர்வை, என் ஆவியை, என் ஆத்மாவை, என் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தா அவர் என்னை பேசிக்கிட்டே இருப்பார். நான் பேசாமல் தான் இருக்கிறேன். என் மைண்டு துண்டாக நிற்கும், என் உணர்வு துண்டாக நிற்கும். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறவரே பேசிட்டு
அப்புறம் ஆமேன் போடுறப்ப மீண்டும் என்னுடைய நினைவுகள் உள்ள வரும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, அப்போ இந்த வார்த்தைகளை யார் என் நாவில போடுறா? தேவன் போடுறாரு. என் பிள்ளைகளை ஆற்றுப்பா, என் பிள்ளைகளை தேற்றுப்பா, என் பிள்ளைகளை உயிர்ப்பீங்கப்பா, என் பிள்ளை அனல் கொண்டு எழும்பட்டும், என் பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேறுதலும் உண்டாகட்டும். ஒரு உண்மையான தகப்பன் தான் பிள்ளையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் தகப்பையும் சொல்லுவேன், பரவாயில்ல செஞ்சிருச்சுல, இனி அடுத்து பார்த்துக்கலாம், இனிமேல் செய்யாமல் இருந்துக்கலாம், இனி அதை விட்டுரு, அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் ஏன்டா அப்படி செஞ்சேன்னு பிள்ளையை கண்டிச்சு கண்டம் பண்ணி அல்லது அந்த பிள்ளையுடைய மனசு நோவும்படி யாரும் செய்ய மாட்டாங்க. காரணம், தகப்பன் தன் பிள்ளையை நேசிப்பது போல கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மறுநாள் புறப்படும் பொழுது சத்திரக்காரனை கூப்பிடுறாரு. அந்த சத்திரக்காரன் யாரு தெரியுமா? ஊழியக்காரன். அவன்கிட்ட 2 பணத்தை கொடுக்குறாரு. சத்திரக்காரன் கையில கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். அப்ப இந்த விசாரணை யார் கையில இருக்கு? ஊழியக்காரங்க. அதனால தாங்க கேட்கறது, பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, ஏன் வரல, ஏன் என்ன செஞ்சீங்க, உங்க வீட்டில் என்ன பிரச்சனை, ஏன் ஊழியக்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க, ஏன் ஊழியக்காரங்களுக்கு அந்த மனசு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஏன் உங்க வீடு தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் வேலை, கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய வேலையை அஜாக்கிரதையாய் செய்கிற எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப இந்த வேலையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுனால தான் நாங்க உங்களிடத்துல இறங்கி வந்து பேசுறோம். ஏன்னா அது கர்த்தருடைய வேலை. அந்த வேலையை நம்ம உண்மையை செய்யணும். அந்த வேலைக்கு பேர் விசாரிப்புக்காரனுடைய வேலை, உக்கிரானத்துவக்காரனுடைய வேலை, அந்த வேலையில கண்காணியின் வேலை, சாமங்காக்கிற வேலை. இந்த வேலையில இருக்கிறவே விசாரிக்கணும். இப்போ ஏமா இப்படி இருக்கிற, முகம் நல்லா இல்லையே, வீட்டில் என்ன பிரச்சனை, உங்க வீட்டில் எது பற்றாக்குறை இருக்கா, உங்க வீட்டில் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கிறீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன்னு கேட்குறாங்க இல்லையா? அதெல்லாம் உங்க மேல வச்சிருக்கிற அன்பினாலையும் தேவனுடைய உந்துதலினாலையும் அவங்க கேட்குறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? அதை வேறு விதமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஊழியக்காரங்கன்னா வேலைக்காரங்க, நம்ம அப்படி நினைக்கிறதே முதல்ல தப்புங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட ஜபத்துக்கு வர்றவங்க சொல்லுவாங்க, வேலைக்காரங்க மாதிரி எங்களை டீல் பண்ணுவாங்க. ஏன் ஊழியக்காரங்களாம் வீட்டை கூட்டக்கூடாதா, ஊழியக்காரங்களாம் அதை செய்யக்கூடாதா, ஊழியக்காரங்களாம் இதை செய்யக்கூடாதா? பேரே ஊழியக்காரங்க தானே. ஊழியக்காரங்கன்னா யாருக்கு? விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்க கிடையாது, பரலோக தேவனுக்கு ஊழியக்காரங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு வேலைனா அது கர்த்தருக்கு செய்யக்கூடிய வேலை, ஊழியக்காரனுடைய வேலை. ஆனா விசுவாசிகள் அவங்களை எப்படி நினைச்சுக்கிறது? லேபர் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா விசுவாசிகள் நிறைய இடத்துல நல்ல ஹை பவரா இருப்பாங்க, நல்ல வசதி வாய்ப்பா இருப்பாங்க, நல்ல பொருளாதாரத்துல நல்ல முன்னணியில இருப்பாங்க, வேலை உலக வேலை செய்யறதுனால. ஊழியத்தில் இருக்கிறவங்க பாவம், அவங்க பரலோகத்தை நம்பி வாழ்றவங்க, அவங்கள்ட்ட பொருளாதாரம் போதுமானதா இருக்காது. அப்ப இவங்க என்ன பண்றது? அவங்கள மதிப்பு குறைவா நடத்துவது, பெயர் சொல்லி அழைப்பது, பெயர் சொல்லி கூப்பிடுவது, தன்னுடைய வீட்டு வேலைகளுக்கு அவங்கள யூஸ் பண்ணுவது, இதெல்லாம் வந்து மதிப்பற்ற ஒரு செயல். அது சாபத்துக்கு உள்ளாக போயிடும். ஒரு ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுத்தோம்னா தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது, கனம் பண்ண வேண்டியவங்களை கனம் பண்ணு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தூக்கி பேசுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டி கொடுங்க. ஒருத்தருடைய குறைவை பெருசுபடுத்தாதபடி நிறைவை பாருங்க. அவங்கள்ட்ட நிறைய நிறைவு இருக்குன்னா அந்த நிறைவை நீங்க என்கரேஜ்மெண்ட் பண்ணினீங்கன்னா அவங்க இன்னும் பூஸ்டா ஓடுவதற்கு அது ஏதுகரமா இருக்கும். அருமையானவர்களே, இங்க மறுநாள் என்ன பண்றாரு? 2 பணத்தை கொடுத்துட்டு மறுநாள் விசாரித்துக்கொள்னு சொல்லி சத்திரக்காரன் கொடுத்து, விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு நான் தருவேன். பார்த்தீங்களா எவ்வளவு கிரேட் வேர்ட் வரும், செலவழித்தா. பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவுமே நான் விரும்புகிறேன். உங்களில் யாரையும் நான் கொள்ளையடிக்கலை, யாருக்கிட்டையும் ஏதாவது நான் கேட்டிருக்கேனா, வாங்கியிருக்கிறேனா? உங்களில் யாராவது அப்படி சொல்ல முடியுமான்னு பவுல் கேட்கிறார். இதே வேலையை சாமுவேலும் கேட்கிறார். யார்கிட்டையாவது நான் ஏதாவது எடுத்துக்கிட்டேன்னா, யார் எருதையாவது கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது யார்கிட்டையாவது நான் வாங்கினேன்னா உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? அப்படி கேள்வி கேட்கிறார். அதே போல பவுலும் சொல்றாரு, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே நான் நாடுகிறேன், உங்களுக்காக செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். அப்போ பார்த்தீங்களா, ஒரு ஊழியக்காரர்கள்ங்கிற நம்ம செலவு பண்ணணும். அதுக்காக பணத்தை சொல்லலை, நேரத்தை செலவு பண்ணுங்க. ஒரு ஆத்மாவுக்காக பல மணி நேரம் செலவு செய்யுங்க. ஏன் இவ்வளவு ஜெபம்? 58 நாள் ஜெபம், 98 நாள் ஜெபம், 42 நாள் ஜெபம், 38 நாள் ஜெபம், 30 நாள் ஜெபம், 14 நாள் ஜெபம். எதுக்கு நம்முடைய ஆலயத்துல இவ்வளவு ஜெபம், இவ்வளவு நேரம்? அநேகர் கேட்குறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் ஜெபம், ஜெபம் ஜெபம் ஜெபம், வேற வேலையே இல்லையா? இந்த வேலைக்கு தாங்க கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தர், இந்த ஜெபம் தாங்க நம்மளை பாதுகாக்குது. இந்த ஜெபம் இல்லாட்டி இந்த சபை என்னைக்கோ சின்ன மனமா போயிருக்கு. ஏன்னா நமக்கு விரோதமா அத்தனை கோடி எதிர்ப்புகள் இருக்கு.
அத்தனை சன்புள்ளத்துக்கள் இருக்காங்க, அத்தனை தொபியாக்கள் இருக்காங்க. நம்மளை முறுமுறுப்போடு பார்க்குற ஒரு பெருங்கூட்டம் நம்ம சுற்றி இருக்குது. நம்ம சிங்கத்துக்கு நடுவில் இருக்கிறோம், அக்கினிக்கு நடுவில் நம்ம நிற்கிறோம். நம்மளை சுற்றி அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, 7 மடங்கு இல்லை 1000 மடங்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ணுறதுன்னே தெரியாமல் எல்லாரும் வகை தெரியாமல் முழிக்கிறேன். என்னடா பண்ணுறது? காலையிலையும் வர்றேன், மத்தியானம் வர்றேன், சாயந்தரம் வர்றேன், அப்புறம் 15 நாங்கிறேன், 20 நாங்கிறேன், 24 மணி நேரம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இன்னைக்கு கொள்ள பேருக்கு என்ன அவங்க சொல்கிற பதில் என்ன செய்யறதுன்னு தெரியல, இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ தெரியாத அளவுக்கு கர்த்தர் கண்ணை குருடாக்கி வச்சிருக்காரு. கைத்தட்டி கர்த்தருக்கு. இது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவரை நம்ம நேசிக்க அவர் நம்மளோடு ஸ்டாண்டர்டாக வந்து தங்கிட்டார். இவன் எப்போ பார்த்தாலும் ஜெபம். அதனால இந்த ஜெபத்தை யாரும் அல்லல் தட்டாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் இந்த ஜெபம், உங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் இந்த ஜெபத்தை நம்ம அரணாய் வைத்திருக்கிறோம். அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்மளை எந்த சத்துருவும் தொடவே முடியாது. அப்ப இந்த ஜெபம் நமக்கு ஒரு பெரிய கோட்டை, நமக்கு ஒரு பெரிய பெல்லன், நமக்கு ஒரு பெரிய துருகம், நம்மளை சுற்றிலும் அக்னி எரிந்து கொண்டிருப்பது போல இந்த ஜெபம் நம்மளை பாதுகாக்குது. அப்ப ஒரு சொல்றாரு பாருங்க, எதையாகிலும் அதிகமாய் செலவழித்தது உண்டானால். அப்ப செலவழிக்கலைன்னா எப்படி தருவாரு? நீ செலவழித்து பாரு, நேரத்தை செலவிடு. மணி கணக்கா 24 மணி நேரத்தில் நீங்க உண்மையிலே நான் வருத்தத்தோடு சொல்றேன், நிறைய பேர் நேரத்தை பூரா நீங்க உங்க சொந்த வேலைக்கு செலவு செய்றீங்க. 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் நீங்க கட்டாயம் மஸ்ட். எந்த சாக்கு போக்கெல்லாம் அது கேட்கவே மாட்டார். 2.5 மணி நேரம் நீங்க ஆண்டவர் கொடுத்தே ஆகணும். அது தசம பாகம், 10ல் 1 ஆண்டவருக்கு சொந்தம். ஆனா நம்ம 2.5 மணி நேரம் கொடுக்குறோமா? காலையில இருந்து அடுத்த நாள் காலை வரை 24 மணி நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறாரு இல்லையா? ஆனா நம்ம எவ்வளவு நேரம் அவருக்கு கொடுக்குறோம்? ஜீவனை பணையம் வைக்கணுங்க. ஜீவனை பணையம் வைக்காம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சாதிக்கவே முடியாது. சாதனை வேணும்னா ஜீவனை ஊத்தணும், ஆண்டவரோடு நடக்கணும். நேரம் செலவழிக்கிறது கஷ்டம்தான், உட்கார்ந்துட்டு காலை மடக்கிறது கையை மடக்கிறது கஷ்டம்தான். அவரோடு சங்கமிக்க பழகிட்டீங்கன்னு வச்சிங்களே, நீங்க வெளியில போக விரும்பவே மாட்டீங்க. அவரோடு பழகுங்க, அவரை தேனிட்ட பணியாரமா பாருங்க, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, அவரோடு நீங்க பழகி சங்கமிங்க. அவரோடு இருந்து மோசே 40 நாள் இருந்துட்டாங்க. அடுத்து 40 நாள் திருப்பி போயிட்டான். 80 நாளுங்க. அவன் வயசுல 80 நாள் தேவனோடு தனித்து அவன் வாசம் பண்ணினான். அந்த மனுஷனையும் அவன் பார்க்கலங்க, எந்த சத்தமும் அவனுக்கு கேட்கல. அந்த மலையில எங்கும் ஒரு நாயாகிலும் ஒரு ஆடாகிலும் ஒரு மாடாகிலும் வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருந்தான். அப்போ மனுஷனே இல்லாத, ஆடு மாடு சத்தம் இல்லாத ஒரு இடத்துல அவன் போய் உட்கார்ந்து தேவனிடத்துல சத்தம் கேட்டு தேவனிடத்துல பேசி அநேக புஸ்தகங்கள், யாத்திரையாகமோ ஆதியாகமோ லேவியராகமோ எண்ணாகமோ உபாகமோ 10 கட்டளைகள் எல்லாவற்றையும் அங்கதான் அவன் வாங்கி கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நீ தனித்து போ, உனக்கு கர்த்தர் ரேமாவை கொடுப்பார். உன் கூட கர்த்தர் பேசுவார். அவர் பேசாத கல் இல்லைங்க, மண் அல்லங்க, அவர் மரம் அல்லங்க, அவர் பேச உணர்வு உள்ள ஒரு தெய்வம். நீ எப்படி மற்றவங்கள்ட்ட பேச நினைக்கிறியோ அதுபோல அவர் உன்கிட்ட பேச துடிக்கிறார். ஆனா உன் கனெக்ஷன் கட்டா இருக்கே, உன் செல்லு ரெடியா இல்லையே, உன் மனசு அவருக்கு நேரம் திரும்பலையே, உன் செவியில அடைப்பு இருக்குதே, நீ அடைப்பை எடுத்துட்டு போய் உட்கார்ந்தேன்னு வச்சுக்க, அழகாய் உங்களோட பவுலே பயப்படாமல் பேசு சொல்லுவார். யோசுவாவே, உலகத்தின் முடிவு வரைந்து நான் உன்னோடு இருக்கிறேன் பேசுவார். தாவீது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் பேசுவார். கர்த்தர் பேசுகிற தெய்வம். அருமையானவர்களே, இங்க பாருங்களே, விசாரித்துக்கொள் என்று சொல்லி என்ன பண்ணாருன்னா, நான் திரும்பி வரும் பொழுது உனக்கு தருவேன். எப்ப தருவார்? நமக்கு பலன் எப்ப கிடைக்கும்? நீங்க கேட்கலாம், ஒண்ணுமே நடக்கலையே பிரதர். நடக்குங்க. ஆண்டவர் வரும் பொழுது வாடாத கிரீடம் கிடைக்கும். கைத்தட்டி கருத்து, ஜீவ கிரீடம் கிடைக்கும், மகிமையின் கிரீடம் கிடைக்கும், வெண் கிரீடம் கிடைக்கும். அவரை சந்திக்கிறப்ப இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு தெரியும், அல்லது உங்கள் லோக்கல் பர்சன் தான் தெரியும். ஆனா ஆண்டவரை நீங்க சந்திக்கிறப்ப 7 உலகத்துக்கு முன்னாடி, 7 கண்டத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி உன்னை தனியா இண்டிவிஜுவலா கூப்பிட்டு நிறுத்தி சொல்லுவாரு, இவள் என்னுடைய உத்தம குமாரத்தி, இவள் என் நேச குமாரத்தி, இவள் என்னுடைய மனவாட்டி, இவன் உண்மையுள்ள உத்தமமுள்ள ஊழியக்காரன் என்பதை எல்லாரும் பார்க்க கர்த்தர் பிரகடனப்படுத்துவாரு. அன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்க, இங்கிலாந்துல இருக்கிறவங்க, ரஷ்யாவில் இருக்கிறவங்க, உலகத்தினுடைய எல்லா கண்டத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி உன் பேரை தனியா கர்த்தர் கூப்பிட்டு உன்னை அத்தனை 1000 லட்சம் கோடி மில்லியன்களுக்கு மத்தியில உன்னை கனமுள்ள ஒரு நபராய் கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் அவனை பிதாவாகிய தேவன் எங்க கனம் பண்ணுவாரு? ஒரு நாளைக்கு பரலோகத்துல உங்க பெயரை சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்டா எப்படி இருக்கு யோசித்து பாரு. அதை ஒரு பரிசுத்தவான்
தன்னுடைய உண்மை சரித்திரத்தில் சொல்லி இருக்கிறாரு. ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர், ரொம்ப கர்த்தரை நேசிக்கிறவர், ஆண்டவருக்காக நிறைய அடிகள், அவமானங்கள், நிந்தைகளை பற்றிருக்கிறார். ஆனால் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தார். ஒரு நாள் அவருடைய ஆவிக்குரிய உலகத்தில் அவருடைய ஜீவன் எடுக்கப்பட்டுச்சு. எடுக்கப்பட்டோன்னு நேராக பரலோக பொற்றலத்தில் போய் அந்த ஜீவன் விடப்பட்டுச்சு. அப்போ போகிற வரையும் ஏசப்பா கூட இருந்தார். அவர் இந்த இடத்துல கண்ணை மூடுறப்ப அது ஆவிக்குரிய ஒரு மரணம், தற்காலிக ஒரு மரணம். அவரை வெளியே கர்த்தரை எடுக்கிறாரு. அவருடைய ஜீவன் போகும்பொழுது பக்கத்தில் ஏசப்பா இருக்கார். 2 பேரும் பரலோகத்துக்குள்ள கால் வைக்கிறாங்க. கால் வைக்கிறப்ப பார்த்தா ஏசப்பாவை காணோம், இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அங்கே பார்த்தோன்னா லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் அமர்ந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் இருக்காரு, ஈசாக்கு இருக்காரு, யாக்கோப்பு இருக்கிறாரு, மோசே இருக்கிறாரு, யோசுவா இருக்கிறாரு. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பரிசுத்தவான்களும் இவரை பார்க்குறாரு. இவர் அந்த பொற்றலை வீதியில், பொன்பரன் வீதியில் தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், ரத்தின, இளநீலம், அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலையேற பெற்ற பொருட்களும் அங்கே தரையில் கிடக்குதான். அந்த பொற்றலத்தில் அவர் கால் வைத்து நடக்கும் பொழுது ஆபிரகாம் எந்திரிச்சாரு, கரந்தட்டினாரு. ஈசாக்கு எந்திரிச்சாரு, கரந்தட்டினாரு. யாக்கோப்பு எந்திரிச்சாரு. எல்லா பரிசுத்தவான்களும் கரந்தட்டி கூப்பிட்டாங்களாம். நல்ல ஒரு தேவ மனுஷர் வர்றாருன்னு. இவருக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. ஆபிரகாம கை தட்டுவது, ஈசாக்கு கை தட்டுவது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனார். முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் ஒருத்தர் மகிமையின் ஜோதியாய் அவர் வீற்றிருந்தார். அவரை பார்க்கவே முடியல. அவ்வளவு பிரகாச ஒளி, கோடிக்கணக்கான கதிர்கள் அவர் மேலே இருந்து புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அங்கே உட்கார்ந்துருந்த அந்த சிங்காசனத்தில் இருந்த அவரை இவர் நெருங்குறாரு. பக்கத்தில் போய்கிட்டே இருக்கிறார். இங்கே நிறைய பேர் எழும்பி கை தட்டினாங்க. அதெல்லாம் இவர் பார்த்து ஆவியில் சந்தோஷம் வந்தாலும் இவருடைய சந்தோஷம் இதை விட பெருசா அந்த அங்கே இருக்கிற அந்த பொற்றலை, அந்த வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கிறவரை பார்த்துக்கிட்டே இருக்கு கண்ணு. ஏன்னா அவரையே அந்த கண்ணு நோக்கிக்கிட்டே இருக்கு. இங்கிட்ட அங்கிட்ட அவர் பார்க்கல. ஆனால் அவர் சைடில் எல்லாரும் கை தட்டுறது, அவரை பாராட்டுவதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ நேராக போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அவர் மெதுவாக எந்திரிச்சு நின்று தன் கரங்களை தட்டினாராம். தட்டி இவர் பேரை சொல்லி கூப்பிட்டாராம், வரவேற்றாராம். அப்போ அந்த ஊழியக்காரர் அந்த பொற்றலை வீதியில் கீழே விழுந்து உருண்டு அழுதாராம். ஆண்டவரே, இந்த ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத என்ன போய் நீங்கள் எழுந்து நின்று கைத்தட்டி கூப்பிடலாமா ஆண்டவரே, நான் அதுக்கு பாத்திரவானே அல்லேன்னு அழுது கதறினாராம் அந்த பரலோகத்தில். அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சான், நீ என்னைக்கு உண்மையாய் ஓட்டத்தை முடிச்சு வர்றையோ அன்னைக்கு உன்னை நான் கனப்படுத்த என் சிங்காசனத்தில் இருந்து எழுந்து நான் உன்னை இப்படித்தான் கைத்தட்டி வரவேற்பேன்னு சொன்னாராம். கைத்தட்டி கர்த்தருக்கு ஏசப்பா உண்மையிலேயே உங்களை வரவேற்பார். வெற்றியாளர்களை எந்த தலைவனும் கைத்தட்டி கூப்பிடுவான். ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயித்து வரும் பொழுது அந்த அரசனை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கைத்தட்டி வாழ்த்து சொல்லி உள்ளே கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க காயப்பட்டு வருவாங்க, கை ஒடிஞ்சு வருவாங்க, கால் ஒடிஞ்சு வருவாங்க, இடுப்பு ஒடிஞ்சு வருவாங்க, கண் இல்லாமல் வருவாங்க, மூக்கு கிழிஞ்சு வருவாங்க, உடல் உறுப்புகள் எல்லாம் அவங்க இழந்து வருவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற மக்கள், தலைவன், ராஜா அல்லது சேனை தளபதி அவங்கள கரந்தட்டி வரவேற்கும் பொழுது அந்த காயமெல்லாம் பெருசாக தெரியாது, அந்த பாராட்டு தான் அவங்களுக்கு பெருசாக இருக்கும். ஏன்னா நான் இத்தனை காயப்பட்டாலும் நான் ஜெயித்துட்டேன் இல்லையா, ஒரு ஜெயத்தை நாட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த காயத்தை விட அந்த மருந்தா இருக்கிறது அந்த பாராட்டு தான். அந்த பாராட்டத்தை அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு உள்ள வருவாங்களாம். அதுபோல நம்ம இந்த உலகத்துல பட்ட காயம்லாம் ஒரு நாளைக்கு நினைச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. அவர் நம்ம வரவேற்கும் பொழுது அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். கைத்தட்டி கருத்து அவருக்காக நேரத்தை செலவிடுங்க. வாலிப பிள்ளைகள், தயவு செய்து உங்களை அன்பா நான் கேட்டுறது என்ன, உன்னை நடத்துறவன் எப்படி இருக்கான்னு பார்த்து அவனுடைய முடிவை நீ பாருங்கிறார். நான் நடந்து வந்த பாதையில என் முடிவை பாருங்க, எப்படி என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார், உங்களையும் அப்படி வச்சிருப்பார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேற ஒண்ணும் வேணாம். ஜெபி, சாதனையாளரா நீ மாறிடலாம். ஜெபம் தாங்க இந்த உன்னை வாழ்க்கையில கிரேட்டா தூக்கிடும். ஜெபம் தான் உங்க வாழ்க்கையை பில்டரா எழுப்பிடும். உன் முன்னாடி ஒரு மனுஷன் நிக்க முடியாது. தாழ்மை, நம்மளும் ஊழியத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா, தாழ்மையா இருக்கணும். தாழ்மையா இருந்தா கர்த்தர் உயர்த்திடுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபம் பண்ணு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், உன்னை கர்த்தருக்காக நேரத்தை நீ செலவு செய். எதையாவது ஒன்ன செய். 24 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரத்தை தேவனுக்கு கொடு, 10 மணி நேரத்தை தேவனுக்கு கொடு, 15 மணி நேரத்தை தேவனுக்கு கொடு. 12 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு 500 ரூபா உனக்கு தர்றேன், 1000 ரூபா தர்றேன், 5000 ரூபா தர்றேன்னு வச்சுங்க. அதெல்லாம் பணம். ஆனா நீ கர்த்தருக்காக 12 மணி நேரத்தை செலவு செஞ்சு பாருவே, அவர் உன்னை தூக்குற டாப் அப் இருக்குல்லே, அது மகா பயங்கரமா போகும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னும் அநேக காரியங்களை நான் பேச நினைச்சேன்.
ஆனால் நேரம் பத்தாது. நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 16:33. அங்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். கர்த்தருக்கு மகிமையாக. அப்போஸ்தலர் 16:33. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் எடுத்தார்கள். இப்ப பவுலையும் சீலாவையும் அடின்னு அடிச்சவன் யாரு? ஏதோ ஒரு நபர். ஒருவேளை அவன் சிறைச்சாலைக்காரனா கூட இருக்கலாம். பாருங்களேன், 27 சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து. அப்ப சிறையில இவனை அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அவன் உடம்புல காயம் இருக்கு, ரத்தம் இருக்குது, அவன் உடம்புல எல்லாம் பூரா புண்ணா இருக்குது. ஆனா இந்த சிறைச்சாலைக்காரன் அதை பார்க்கிறேன். ஆனா எந்த ஒரு உதவியும் அவன் அப்ப செய்யல. எப்ப? 27ஆம் வசனத்துல செய்யல. அப்பயே இவன் உடம்புல காயம். பாருங்களே, வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே, 23. அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலைகளை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். இப்ப சிறைச்சாலைக்கு அவன் வர்ற பொழுது எப்படி வர்றான்? அநேக காயம், அநேக அடி, உடம்புல ரத்தம் வலிஞ்சுக்கிட்டே இருக்கு, அல்லது ரத்தம் உறைஞ்சிருக்குது. அங்கங்க ரத்தம் வலிஞ்சிருக்குது, உறைஞ்சிருக்குது, உடம்பு ஊராமே காயம், ரணத்தோடு தான் வர்றேன். அந்த சிறைச்சாலைக்காரன் ஏதாவது உதவி செஞ்சானா? புரியுதா நான் சொல்றது? உங்களால் ஏற்றுக்கோ, உங்க ஆவிக்குள்ள எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சிறைச்சாலைக்காரன் அதெல்லாம் பார்க்குறான்ல, எந்த உதவியுமே செய்யல, எந்த காயத்தை கட்டல, அவனுக்கு மருந்து கொடுக்கல, அவன் மேலே இறக்கப்படலை, அவன் மேலே பரிதாபப்படலை, அவன் கையையும் காலையும் கட்டி போட்டிருக்கான். ஏற்கனவே பூரா அடி, ஏற்கனவே ரத்தம் வந்துட்டு இருக்கு. அந்த கையையும் காலையும் அந்த சிறைச்சாலைக்காரர்கள் கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பவுலு சீலாவும் என்ன பண்ணுறாங்க பாருங்க, 23, 25 நடு ராத்திரியில் பவுலு சீலாவும் ஜெபம் பண்ணி, இப்போ எந்த நிலையில? ரத்தம் வலிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையில, கை ஒடிஞ்ச நிலையில, கால் ஒடிஞ்ச நிலையில, மண்டை உடைஞ்ச நிலையில, மூக்கு உடைஞ்ச நிலையில, உடல் உறுப்புகள் எல்லாம் உபாதையா இருக்கிற அந்த நிலையிலையும் அவர்கள் ஜெபம் பண்ணி, அடுத்து பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ உடம்புல காயம் இருந்தாலும், ரத்தம் போய்கிட்டே இருந்தாலும், ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருந்தாலும், ரத்தம் உறைஞ்சு போய் உடம்புல கட்டியாய் கட்டி இருந்தாலும் பவுலும் சீலாவும் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு காயத்தினால இன்னைக்கு கட்டி வந்திருக்கலாம், காயத்தினால புண்ணு ரணமாய் மாறி இருக்கலாம், காயம் ஆறாத கொடிய புண்ணாய் மாறி இருக்கலாம். அதுக்காக ஜெபத்தை நிறுத்திடாத. எத்தனை தான் உன் உடம்புல காயப்பட்டாலும், மனசுல காயப்பட்டாலும், உன் மனசை குத்தி கொலை பண்ணினாலும், உன் மனசை உணர்வை புரிந்து கொள்ளாதபடிக்கு இருந்தாலும் ஜெபத்தை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? நிறுத்திடக்கூடாது. இதுதான் இந்த செய்தியினுடைய ஆழம். என்ன பண்ணினாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு, ஆராதிச்சுக்கிட்டே இரு. அப்பதான் உன் காயம் கட்டப்படும். எவன் பார்த்துக்கிட்டு இருந்தானா அவனை கொண்டே கர்த்தர் காயத்தை கட்டுவார். நல்லா கவனிங்க. யோசேப்பை தூக்கி போட்டவனே வெளியில தூக்குனேன். நல்லா கவனிக்கணும். எரேமியாவை தூக்கி போட்டவனே வெளியில தூக்குனேன். தானியேலை தூக்கி போட்டவனையே கர்த்தர் வெளியில தூக்க வச்சார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டவனையே கர்த்தர் வெளியில கொண்டு வர வச்சார். அப்ப யாரை கொண்டு தள்ளினாங்களோ அவங்களை கொண்டே கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இப்ப சிறைச்சாலைகளை கொண்டு போய் வச்சவன் தானே, உள்ள வச்சுப்பட்டு உதச்சு இந்த ரத்தம் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறது. அவன் அப்ப பார்த்தான்ல, பார்த்தவனுக்கு இறக்கம் இல்லை, தயவு இல்லை, மனதுருக்கம் இல்லை, காயம் கட்டலாங்கிற எண்ணம் இல்லை, அவன் மேல எந்த பரிதாபப்படலை, தண்ணி கொடுக்கல, உணவு கொடுக்கல. ஆனா இவன் ஜெபம் பண்றதை மட்டும் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இவன் பாட்டு பாடுறத அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் நினைச்சிருப்பான், இவன் ஜெபம் பண்ணி என்னடா நடக்க போகுது? இவன் உடம்பு ஊரம் புண்ணு, இவன் உடம்பு ஊரம் காயம், இவன் உடம்பு ரத்தம், இவன் உடம்பு ஊரம் அடி, இவங்களுக்கு இன்னும் திமிரு குறையில, இன்னும் ஜெபம் குறையலடான்னு பரியாசமா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். எத்தனை நிமிஷம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? 27ஆவது வசனம் தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்த கடைசி வசனம். பாருங்களே, சிறைச்சாலைக்காரன் வசனத்தை வாசிங்க. 25 நடுராத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இப்ப இவன் நினைச்சது என்ன தெரியுமா? அவளெல்லாம் ஒரு நிமிஷத்துல கட்டெல்லாம் உடைஞ்சு போச்சு, கட்டடம்லாம் உடைஞ்சு போச்சு, சிறைச்சாலையெல்லாம் உடைஞ்சு போச்சு.
இனி நம்ம பொழைக்க முடியாது, நம்ம எஜமான நம்மளை விட மாட்டான்னு சொல்லி ஒரு பட்டயத்தை எடுத்து குத்தி தன்னை கொலை செய்து கொள்ள அவன் நினைக்கிறான். அப்ப பவுல் பேசுறாரு. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி, பேனா வச்சிருக்கிறீங்களா, கோடு, நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் தானே கையை கட்டி வச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் தானே உள்ள அவங்களை கொண்டு வைக்க சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் தானே அவங்களுக்கு அதிகாரியாய் வெளியே நின்ன, இப்ப என்னாச்சு, நடுங்கி அவர்களுக்கு முன்பாய் முகங்குப்புற விழுந்து. இப்ப ரெண்டு சம்பவத்துக்கு இடையில நடந்தது என்னது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பாடுகிற பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. கர்த்தருடைய வல்லமை இறங்கின பொழுது சிறைச்சாலைக்காரனுடைய மனதும் மாறி போச்சு. இப்ப அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, முன்னாடி போய் விழுந்து என்ன சொல்றான் பாருங்களேன், இந்த வசனத்தை வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, கை தட்டுங்க, யாருங்க இவனுக்கு சொல்லி கொடுத்தா, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் மனம் திரும்புதல் எப்படி வருது பாருங்க, சடுதியா வருதுங்க. ஒரு செகண்ட்ல சிறைச்சாலைக்காரன், சிறைச்சாலை தலைவன், சிறைச்சாலை அதிகாரி, ஜெயிலர் ஒரே நொடியில கேட்கிற, நான் என்னப்பா செய்யணும் ரட்சிக்கப்பட, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, பரலோகத்துக்கு உங்களை மாதிரி மாற, ஆண்டவருடைய பிள்ளையா மாற நான் என்ன செய்யணும்? அது மட்டுமா அவங்க கேட்டாங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, வசனத்தை வாசிங்க 33. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய், கைத்தட்டுங்க, அவருடைய காயங்களை, ஹலோ புரியுதா, எவன் உள்ள வச்சானோ, எவன் விலங்கு போட்டானோ, எவன் காப்பு கட்டினானோ, எவன் அந்த இடத்துல காவலா இருந்தானோ, அவனே காலில் விழ வச்சாரு, அவன் கையாலேயே மருந்து போட வச்சாரு. கை தட்டுங்க. உங்க காயத்துக்கும் ஆண்டவர் உங்க எதிரிகளையே காயம் கட்ட வைப்பார். அவனே உனக்கு வந்து உன் காயத்தை கட்டுவான். யார் உன்னை வேதனைப்படுத்தினானோ அவனே உனக்கு ஆறுதலாய் மாறுவான். எவன் உன்னை துரோகியாய் நினைத்தானோ அவனே உனக்கு சிநேகிதனாய் மாறுவான். யார் உனக்கு முள்ளா குத்திக்கிட்டே இருந்தானோ அவனே உனக்கு மதுரமாய் மாறுவான். கர்த்தர் அப்படியே பிளாட்டை மாத்திருவாருங்க. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டா அசையாத பகுதிகள் அசையும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். இப்ப சிறைச்சாலைக்காரன் இவ்வளவு நேரம் அசைஞ்சானா, அவன் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன். அப்படியே திமிர பார்த்துருப்பேன். ஏண்டா திமிரு பிடிச்ச பார்க்கலாம், அடிச்சு உதச்சு மிதிச்சு போட்டாலும் பாட்டாடி பாட்டு கேட்டிருப்பேன். உங்களை பார்த்து சொல்றாங்க, செவ வேறையா, உனக்கெல்லாம் ஒரு செவன் தேவையா, உனக்கெல்லாம் வேதம் தேவையா, நீ என்ன அப்படின்னு நம்மளை இப்படித்தான் சொல்லுவேன். என்னெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், என்ன பண்ணாலும் இவன் ஜெபத்தை நிறுத்த மாட்டானே. உனக்கு விரோதமாக எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, செய்வினைகள் இருக்கு, உங்களுக்கு இருக்கு. உங்களை வாழ விடக்கூடாது, தொழிலை எழும்பக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை அடிச்சு போடணும், உங்கள் குடும்பத்தில் எழும்பக்கூடாதுன்னு நிறைய பேர் காய் மகார பிடிச்சவங்க இருப்பாங்க. உனக்கு இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, எரிச்சலின் ஆவிகள் உன் மேலே வரும், உன்னை எப்படியாவது மட்டங்கட்டிக்க நினைப்பாங்க. ஆனால் உன் கூட இருக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை மறந்துடாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ பாருங்க, சிறைச்சாலைக்காரன் அவன் நினைச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. இத்தனை ஆண்டு காலம் அசையாத சிறைச்சாலை இவன் பாட்டு பாடணுன்னே அசைஞ்சிருச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு. இவன் ஜெபம் பண்ணோடனே சிறைச்சாலை அசருது, உடையுது, நொறுங்குது, இல்பொருளாய் மாறுது. எல்லா கட்டு, இவன் கட்டி வச்ச கட்டு பூரா உடஞ்சிருச்சு. இவன் நினைக்கிறான், நான் தானடா கட்டுனேன், நான் தானே செயின் போட்டேன், நான் தானே நல்லா டைட் பண்ணினேன், ஆனா எல்லாம் உடஞ்சு போச்சே. அப்ப இவனுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. அவன் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட நான், இந்த வார்த்தை எப்படி அவன் வாயில வந்துச்சு? அப்ப ரட்சிப்பை பத்தி இவனுக்கு யாரோ சொல்லி இருக்கணும், ரட்சிப்புனா என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் கேட்கிறான், ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு கேள்வி சொல்லட்டா, நீங்க அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும்? காயத்துக்கு நடுவில், ரத்தத்துக்கு நடுவில், கஷ்டத்துக்கு நடுவில், கண்ணீருக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில், துக்கத்துக்கு நடுவில், போராட்டத்துக்கு நடுவில் கைத்தட்டி பாடணும், கைத்தட்டி துதிக்கணும், கைத்தட்டி கர்த்தரை மகிமை. நீ காயத்தோடு செஞ்சு பாருவே, அநேகரை காயம் கட்டக்கூடிய நபராய் கர்த்தர் மாற்றுவார். நீ காயத்தை பார்த்துட்டு காயத்தையே பேசிக்கிட்டு இருக்க, நான் அடிபட்டுட்டேன், உதப்பட்டுட்டேன், மிதுபட்டுட்டேன், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு ஊழியக்காரங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லை, ஊழியக்காரி இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு படுத்துக்கிட்டா எப்படி காயம் கட்டுறது? நீயே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. தாவீது யோனத்தானும் சிநேகிதர்கள்.
இவன் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் பலப்படுத்தினான். 2 பேரும் சேர்ந்தேன், தாவீது யோனத்தானையும் யோனத்தான் தாவீதையும் பலப்படுத்தினார்கள். இது ஒரு காலம். ஆனா இப்ப யோனத்தானையே பார்க்க முடியாத ஒரு காலம் வந்துருச்சு. அப்ப தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப யாராவது வந்து சொல்லி 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 உன்னை பலப்படுத்துற காலம்லாம் போச்சு. நீயே வசனத்தை சொல்லி சொல்லி பலப்படு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. என்னை காக்கும்படிக்கு அவர் என்னோடு கூட இருக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவரை விசுவாசிக்கணும். எப்படி இருப்பான்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இந்த வசனத்தெல்லாம் சொல்லுங்க. சொல்லி 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 உங்களை பில்டப் பண்ணி எழுப்புங்க. உங்களை நீங்க உத்வேகப்படுத்துங்க. உங்களை நீங்க உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துங்க. கர்த்தர் உனக்குள்ள இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். இப்ப சிறைச்சாலை காரியம் மனம் மாறிட்டான் பாத்தீங்களா? பப்புன்னு மாத்திட்டான். ஒரு நிமிஷத்துல அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அடுத்து பாருங்களேன், கூட்டிட்டு போய் காயத்தெல்லாம் கழுவுறேன். நல்லா கவனிங்க. அதுவரை ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க, லிசன். அதுவரையும் ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. அதுவரையும் புண்ணு இருக்குது. அந்த ராத்திரி பூரா அவன் உடம்புல ரத்தம் வலியுது. எம்பிட்டு ரத்தம் போயிருக்கும். அப்ப ரத்தம் வலிகிறதுனால தான் அவன் பாருங்களேன் காயங்களை, வசனத்தை வாசிங்க 33. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே, அன்னைக்கு அப்பொழுதே அந்த ராத்திரியிலே எல்லாம் அற்புதம் நடந்துருச்சு. அடுத்த நாளுக்கே போகல. உங்களுக்கு அற்புதம் வேணுமா? இன்னைக்கே வேணுமா? இப்பயே வேணுமா? இந்த நொடியே வேணுமா? நல்லா துதிங்க. தாவீது சொல்லிட்டாரு, துதித்தலே, பக்கத்தில் சொல்லுங்க, இன்பம், அதுவே தேவனுக்கு ஏற்புடையது. எந்த காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். என்ன காலம்? வறுமை, வியாதி, தரித்திரம், கடன் தொல்லை, கஷ்டம், கைவிடப்பட்ட நிலைமை, துயரம், கேவலம், இழப்பு, தூஷணம், எல்லா காலத்திலையும் துதி. எல்லா காலத்திலையும் துதி. அதனால வேதம் சொல்ல, எந்த காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி. பேசுங்க, வசனம் எப்போதும் என் வாயில இருக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த அற்புதத்துக்கு காரணம், ஒருவேளை அவர்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்திருந்தால், ஒருவேளை அவர்கள் பாட்டு பாடாமல் இருந்திருந்தால் சிறை அசைஞ்சிருக்குமா? ஹலோ, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சிறை அசைஞ்சிருக்குமா? அஸ்திபாரம் அசைஞ்சிருக்குமா? சிறைச்சாலைக்காரை மனம் திரும்பியிருப்பானா? ஞானஸ்தானம் எடுத்திருப்பானா? இவன் புண்ணு ஆறி இருக்குமா? காயம் கட்டியிருப்பானா? அப்ப இத்தனையும் நடக்கணும்னா நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, அடியை பார்க்காத, ரத்தத்தை பார்க்காத, காயத்தை பார்க்காத. புருஷர் வீட்டுக்காரர் வசிட்டார். இதவே நிறைய பிள்ளைங்க சொல்லிக்கிட்டே இருக்கார். வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, வீட்டுக்காரர் சோபியா வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு. இப்படிலாம் சொல்லாத. வீட்டுக்காரரவே சொல்லக்கூடாது. எஸ்தர் சொல்லாத, யாரையும் சொல்லாத. பரலோகத்தை மட்டும் பாரு. மனுஷனை பார்க்காத. மனுஷர்கள் தான். அவன் தங்கம் கிடையாது, அவன் வைரம் கிடையாது, அவன் மனிதன். மாம்சமானவன் புயபலமாக்கி கொண்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை மட்டுமே தன் புயபலமாக்கி கொண்ட மனுஷன் பாக்கியவான். என்னைக்குமே மனுஷனை பார்க்காத. மனுஷர்கள் கைவிடுவாங்க, மனுஷர்கள் விட்டுட்டு போயிடுவாங்க. மனுஷர்கள் தான் ஒரு நாளைக்கு கோபத்தை காட்டிடுவாங்க. ஆனா கர்த்தர் அன்பை மட்டும்தான் காட்டுவார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இங்க பாருங்களேன், ராத்திரி நேரங்க நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? இதே இடத்துல நீயா நானா இருந்தா சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம், விடியால பார்த்துக்குவோம். காலையில கோழி ஊப்பிட நம்மளும் கூப்பிடுவோம், அப்ப பார்க்கலான்னு. ஆனா இவன் பார்க்குற கோழியாவது கொக்காவது அந்நேரத்துக்குலாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி அற்புதம் நடக்கும்? இந்த ராத்திரியிலே பாட்டை பாடுவோம். 2 பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டேன். 2 பேர் இருமனம் ஒரு மனமா மாறிச்சு. நீ தயவுசெய்து 2 மணி இருக்கிறீங்க, 2 அக்கா தாஞ்சி இருக்கிறீங்க, செவமே கிடையாது. 2 கணவன் மனைவி இருக்கிறீங்க, செவமே கிடையாது. 2 அம்மா அப்பா ஆயி பிள்ளை ஒரே வீட்டில் குடியிருக்கிறீங்க, செவமே கிடையாது. யோசித்து பாருங்க. இருக்கிறீங்க வீட்டுக்குள்ள ஒரே இடத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா ஜெபம் கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணுவோம் பிரத, அவங்க அங்கிட்டு பண்ணுவாங்க, நான் இங்கிட்டு பண்ணுவேன். அதுவும் பண்ணின பாடு கிடையாது, இதுவும் பண்ணின பாடு கிடையாது. 2 பேரும் கையை பிடிச்சு பாடுங்க, ஆடுங்க, துதிங்க, எதையாவது ஒண்ணு செய்யுங்க. எதையாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா அந்த இடம் அசையும். சிறையா இருந்தாலும் அசையும், வீடானாலும் அசையும், காடானாலும் அசையும். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர்கள் அவர் கூடி ஜெபித்த இடம். ஆமென். நீ எங்க கூடி ஜெபிக்கிற? அசையும். கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இப்ப சொல்லுங்க, உங்க காயங்களை ஆற்றுவேன். கைகளை தட்டி கர்த்தர் முடிக்கலாமா? எரேமியா 30:17 மீண்டும் வந்துருங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எரேமியா 30:17 மீண்டும் வாசிச்சு முடிக்கலாம். 30:17. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அவர்கள் உன்னை
இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? யாருமே என்னை விசாரிக்க மாட்டாங்க பிரதர், யாருமே என் மேலே அக்கறை கட்ட மாட்டுறாங்க, யாருமே எனக்கு என்ன வேணும்னு கூட கேட்க மாட்டாங்க. இதாங்க விசாரிப்பு அற்ற. யாருமே உங்களை விசாரிக்க வேண்டாம், ஒருத்தர் உங்களை விசாரிப்பார். அவர் தான் யாரு? ஆண்டவராய். அவர் விசாரிச்சா போதும். மற்றவன் விசாரிச்சு என்ன பண்ணுவேன்? ஏன் அழுகிறாய்? மற்றவன் கேட்டானா என்ன பிரயோஜனம்? அவன் சொல்லியிருப்பா 1000 பேர் கேட்டாங்க, ஆனா இவர் ஒருத்தர் வந்து கேட்டாரு, அழுகாத. அடுத்த நிமிஷம் செத்தவனை எழுப்பி கையில கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். இப்போ விசாரிக்கிறவர் யார் வேணும் சொல்லுங்க? கணவன் விசாரிக்கலாமா? அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடு. மனுஷன் விசாரிப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க என்னை விசாரிங்க, நீங்க என்னை விசாரிங்க, நீங்க என்னை விசாரிங்க, நீங்க என்னை ஆசீர்வதிங்க, நீங்க வாங்க என் பக்கத்துல. அது போதும். இந்த உலகத்துல யார் இருந்து நம்ம கூட யாரும் வரப்போறது கிடையாது. யாராவது கூட வந்துருவாங்களா? எங்க வீட்டுக்காரர் போற அன்னைக்கு நானும் போயிடுவேங்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? என்ன யாரு தூக்குவீங்க? சரி, உனக்காக உயிரை தர்றேன் அதை தர்றேங்கிற உங்க வீட்டுக்காரரை கேளுங்க. மனைவி போற அன்னைக்கு புறப்பட்டுருவாங்களா? அவங்க போக மாட்டாங்க. யாரானாலும் கொண்டு புதைச்சிட்டு வீட்டுக்கு தான் போவாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணா முகத்தை அப்படி சின்னதாக வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 4 இட்லி 5 இட்லி தின்னு விட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதாங்க. இதான் மனிதனுடைய அன்பு. பூமிக்கு கீழே நடக்கிறதெல்லாம் மாயை, உலகம் மாயை, மனுஷ வாழ்க்கை மாயை. ஒன்னே ஒண்ணுதான் நிஜம், அது பரலோகத்துக்கு போறதா நிஜம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். சரி, கணவன் அப்படி, மனைவி பிள்ளைங்க கேட்டா என் பிள்ளைக்காகத்தாங்க நான் சாப்பிடாட்டி என் பிள்ளைங்க அதுக்கு தாங்க உழைக்கிறேன். அந்த பிள்ளை கூட வருமா? சில பேர் சொல்லுவாங்க எங்க அம்மாவுக்காக, எங்க அப்பாவுக்காக, எங்க அம்மாவுக்காக. அப்பா வருவாங்களா கூட? சோபியா வேகமா வரவே மாட்டாங்க. ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ஒருத்தர் தாங்க கூட வருவார். உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு வருவார். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அவர் உன் பக்கத்துல வந்து நின்று வள போலாம், உன்னதமான ராஜ்யத்துக்குள்ள போக, உன்னை வெற்றி வேந்தனாய் கூட்டிட்டு போக நான் வந்திருக்கிறேன்னு நீ கண்ணை மூடுறப்ப உன் முன்னாடி நின்று உன்னை எடுத்து கூட்டிட்டு போவார். அவர் தான் உனக்கு முடிவு கால பரியந்தமும் உன் கூட இருக்கிறவர், சதா காலமும் ராஜரீகம் பண்ணுகிறவர். அவரோட தான் நீ வாழ போற. அவரை திருப்திப்படுத்து, அவரை சந்தோஷப்படுத்து, அவரோடு வாழு, அவரோடு இணைந்திரு, அவரையே மேன்மைப்படுத்து, அவரையே கனப்படுத்து, அவருக்கே நேரத்தை கொடு, அவரையே நீ போற்று, அவரையே நீ புகழு, அவருக்கே நீ கனம் கொடு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சியோன் விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், வேலை இல்லாதவர்கள், தரித்திரர்கள், வியாதிக்காரர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்காரர்கள், பிச்சைக்காரர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள். நமக்கெல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அவன் சீமையை தூசிக்கட்டும், அதை கர்த்தர் பார்த்து ஆசீர்வாதமாக வச்சிரு. சொல்லுங்க, இந்த மாசம் யார் காது கேட்கவே கூடாது. எவன் என்னமோ சொல்லிட்டு போறேன், நமக்கு அது தேவையில்லை. பரலோகம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்ம கவனிக்கணும். நீ மனுஷன் சொல்றதை கேட்டேன்னு வச்சுக்க, ஒரு 8 கூட உன்னால நடக்க முடியாது. என்ன சொல்லுவேன்? தள்ளப்பட்டவளுமே, உருப்படாதவளுமே, வளர்த்தி இல்லையுமே, வளர்த்தியா இருந்தா தென்னை மரமே, குட்டையா இருந்தா பனைமரமே, இல்லாட்டி குண்டா இருந்தோம்னா அதுக்கு ஒன்ன சொல்லுவேன், ஒல்லியா இருந்தா அதுக்கு ஒன்ன சொல்லுவேன், சிரிச்சா ஒன்ன சொல்லுவேன், சிரிக்காட்டி ஒன்ன சொல்லுவேன், செவப்பா இருந்தா ஒன்ன சொல்லுவேன், கருப்பா இருந்தா ஒன்ன சொல்லுவேன், நிறைய முடி வச்சிருந்தா ஒன்ன சொல்லுவேன், குட்டையா வச்சிருந்தா ஒன்னு சொல்லுவேன். எதையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா ஒன்றுமே சொல்லாதவர் யாருதான்? ஏசப்பா தான். சொல்லுங்க, தள்ளுண்டவள் என்று பெயர் வைத்தாலும் நான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கிய வரப்பண்ணி. கை தட்டுங்க. இந்த மாசம் உங்களுக்கு என்ன வரும்? வேணுமா வேண்டாமா? ஆரோக்கியம்னா சமாதானம், சந்தோஷம், விடுதலை. அடுத்து என்ன பண்ணுவாரா? காயங்கள் எல்லாம் ஆற்றி உங்க புண்ணெல்லாம் ஆற்றப்படுறார். எல்லாம் எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இதை சொல்றவரு தேவனுடைய ஆவியானவர். எல்லாரும் எழுப்பி நின்று, நல்ல பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேட்கிற இடமெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதல் உண்டாகட்டும், ஜனங்கள் உம்மை அறியட்டும். கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.